Vanakkam and welcome back to Xylem NEET Tamil channel. நீங்கள் இணைந்திருப்பது Physics, the one-shot series with me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? Yes, பசங்களா இது வரைக்கும் நிறைய one-shots class 11th and 12thல பார்த்துட்டே இருக்கோம். இம்பார்ட்டண்ட்டான யூனிட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கு. நீட்டுக்கு எவ்வளோ கிறிஸ்பா எவ்வளோ வந்து சூப்பராக சொல்லித்தர முடியுமோ அவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்கு நீங்களும் உட்காந்து இவ்வளோ லெக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? ஒரே ஒரு விஷயம், இந்த நீட் 2024 இனி இதுக்கப்புறம் வர நீட் எக்ஸாம்ஸ்ல எனக்கு கண்டிப்பா ஒரு சீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகத்தான். அந்த சீட் நீங்க வாங்க போற அந்த சீட் வந்து என்னோட இந்த 2000+ அப்படிங்கிற கவுண்டை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த யூனிட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, செஷன் எண்ட்ல வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்கு. மறக்காம அந்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை முடிச்சு சாட்ல ஒரு ஒன்று போட்டுருங்க பார்க்கலாம். அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஹோம்ஒர்க் கொஸ்டின் இருக்கணும், ரைட்? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த ஒன் ஷாட் சீரீஸ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is the nuclei. Modern physicsல லாஸ்ட் பெண்டிங் இருக்க டாபிக் நம்மளோட நியூக்ளியை தான். ஓகே, அதோட கம்ப்ளீட் ஒன் ஷாட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு கியூட்டான ஒரு யூனிட் அண்ட் கம்ப்ளீட்லி வந்து பேஸ்ட் ஆன் 2024 சிலபஸ். ஓகேவா? சிலபஸ்ல எந்த சேஞ்சஸ் இனி என்டிஏ அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இதுதான் வந்து நம்மளோட சிலபஸ். ஓகே, அண்ட் இந்த சிலபஸ் நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்க இருக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப்போட QR கோட். இதை ஸ்கேன் பண்ணி வந்து நம்மளோட கம்ப்ளீட் குழுல ஒரு ஆளை ஐக்கியம் வைக்கோங்க. உங்களுக்கு அங்க எல்லா நோட்ஸும் உங்களுக்கு அங்க கிடைக்கும். ஓகே, நோட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும் பசங்களா. அண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம ஒன் ஷாட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கணும், சாட்ல ஒரு போட்டுருங்க பார்க்கலாம். அப்பதான் நீங்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் ஷாட்க்கு. ரே ஆப்டிக்ஸ், வேவ் ஆப்டிக்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் அதெல்லாமே வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேணும் தானே? அப்ப என்ன பண்ணுங்க, சாட்ல ஒரு போடுங்க பார்க்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்க அட்டெண்டன்ஸை மார்க் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இங்க நம்மளுக்கு பிசிக்ஸோட அல்டிமேட் கைடா வந்து நம்ம Xylem NEET தமிழ் சேனல் இருக்கும். ஷோபி மேம் அங்க தான் கிளாஸ் எடுக்கிறாங்கங்கிறத சொல்லிடுங்க. அண்ட் புதுசா வரவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. லெட்ஸ் ரோல். நம்ம இந்த நியூக்ளியை டாபிக்ல இது எல்லாம் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சாவே யூ பீப்புள் கேன் கவர். அண்ட் இதுதான் நம்மளோட நீட் 2024 சிலபஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலாக ஒரு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியா என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். அட்டாமிக் மாஸ் யூனிட்னா என்ன அப்படிங்கிறத படிச்சிருவோம். மாஸ் எனர்ஜி ஈக்விவலன்ஸ் அப்படிங்கிறது படிச்சிருவோம். மாஸ் டிஃபெக்ட்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் பைண்டிங் எனர்ஜி, அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன், கியூ வேல்யூ, அதுக்கப்புறம் ஃபைனலி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் விச் இஸ் நீட் அண்ட் ஜே கொஸ்டின்ஸ் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு செஷன் பார்ப்போம், ரைட்? அப்போ இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பசங்களா. இது ரெண்டுத்துக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். பிகாஸ் இது ரெண்டும் என்னது, இது ரெண்டும் ஜஸ்ட் அ பேசிக். இது எல்லாமே தான் வந்து உங்களோட கம்ப்ளீட் யூனிட். அதனால ஒரு டாபிக் மிஸ் பண்ணீங்கன்னா இன்னொரு டாபிக் புரியாது. அதனால ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் அப்படியே கூடயே இருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். திரும்ப இன்னொரு டைம் ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் நியூக்ளியான்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் தானே மேம் சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. நியூக்ளியான்ஸ்னு எழுதிருக்கீங்க, என்ன மேம் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நம்மளுக்கு தெரியும் ஒரு ஆட்டம் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அதை சுத்தி நம்மளுக்கு யாரு இருப்பா, நம்மளோட எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். எஸ் ஆர் நோ? எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ உள்ளுக்குள்ளார யாரு இருப்பா, நம்மளோட நியூக்ளியஸ். இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஏத்தாப்புல நம்மளோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாறுபடும், ரைட்? ஆனா மாறுபடாத ஒரு விஷயம் என்னது, நியூக்ளியஸ் அப்படிங்கிற ஒண்ணு உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் அதை சுத்தி நம்மளுக்கு என்ன இருக்கும், அதை சுத்தி எலக்ட்ரான் இருக்கும். அதோட கவுண்ட் இதெல்லாமே மாறுபடும். ஓகே மேம், அப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னா வந்து நியூக்ளியஸ் அப்படின்னா வந்து இது மட்டும்தான் இருக்குமா மேம் அப்படின்னா, நம்ம படிக்கிறதையும் தாண்டி நிறைய பார்ட்டிகல்ஸ் உள்ள இருக்கும். ஆனா நம்ம மேஜர் பார்ட்டிகல்ஸை பத்தி மட்டும் தான் படிக்க போறோம். ஓகே, ஸோ இவ்வளவு நாள் எலக்ட்ரான் வந்து ரன் ஆச்சுன்னா என்ன ஆகும், நின்னுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் படிச்சோம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் பண்ணும், அது இதுங்கறதெல்லாம் படிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஒன்லி இந்த பார்ட்டை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ நியூக்ளியஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார என்ன இருக்கும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நியூக்ளியான்ஸ்னா என்ன மேம்? இப்ப இது வந்து ஒரு வீட்டுல மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? நியூக்ளியஸ்குள்ளார குடியிருக்கிறவங்களுக்கு பேர் தான் நியூக்ளியான்ஸ். நியூக்ளியஸ்குள்ளார குடியிருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னது, நியூக்ளியான்ஸ். அப்ப நியூக்ளியான்ஸ்னா யாரு மேம் அப்படின்னா, அதுவும் சப் அட்டாமிக் பார்ட்டிகல் தான். அப்போ உடனே டக்குன்னு நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சதெல்லாம் டக்குன்னு மனசுல ஞாபகத்துக்கு வரும். நியூக்ளியஸ்குள்ளார புரோட்டான் அண்ட் நியூட்ரான் இருக்குன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கெமிஸ்ட்ரியில இதுக்குன்னே ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்னு ஒரு யூனிட் இருக்கு மேம். அப்ப அதுதான் உண்மையா அப்படின்னா,
அது மட்டும் இல்ல, அதுக்குள்ளார இன்னும் நிறைய சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. பட் நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ண போறது வெறும் புரோட்டான் அண்ட் நியூட்ரான்ஸை மட்டும்தான். ஓகே, புரோட்டான் அப்படிங்கிறது நம்மளோட பாசிட்டிவ்லி சார்ஜ்ட். அதுக்கப்புறம் நியூட்ரான் அப்படிங்கிறது நோ சார்ஜ், அதுக்கு சார்ஜே கிடையாது. ஓகேவா? அப்ப புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை தான் நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ த பார்ட்டிகல்ஸ் பிரசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் நியூக்ளியான்ஸ். அந்த நியூக்ளியான்ஸ் யாராரு? நம்மளோட புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். மற்ற இருக்க எந்த பார்ட்டிகளையுமே நம்ம இப்போ பேச போறது இல்லை. ஓகே, அண்ட் நீட்டுக்கு இது போதும். நீட்டுக்கு நான் இங்க என்ன சொல்றேனோ தட் இஸ் எனஃப். ஓகே, நான் நீங்க ஜேஇ ப்ரிப்பேர் பண்றவங்களா இருந்தாலும் நோ வரிஸ், திஸ் வில் பி அ பேசிக் வீடியோ. ஓகே, அண்ட் இதில் நீங்கள் கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா நியூமரிக்கல்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுறதுல தான் இருக்குது, ஈஸியாக முடிச்சுக்கலாம். அண்ணா இதை எப்படி மேம் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம், இது எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நியூக்ளியஸ் அப்படிங்கிறதா நம்மளோட இதயம் மாதிரி. ஆட்டமோட இதயம் அப்படிங்கிறது என்னது? நம்மளோட நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ் தான் பெரிய தலை. ஏன்னா யார் இருந்தாலும் இல்லாட்டி ஹார்ட் வேணும், இல்லை நம்மளோட பிளட்டை வந்து பம்ப் பண்ணணும் அப்படின்னா ஹார்ட் இருக்கணும். கரெக்ட் தானே? அப்போ ஒரு எலமெண்ட், ஒரு கெமிக்கல் எலமெண்ட்டோட மிகப்பெரிய ஒரு தலை தான் நம்மளோட நியூக்ளியான்ஸ். ஓகே, ஸோ நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இது எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது? தலை ஏ. ஓகே, அப்போ ஒரு எலமெண்டோட தலையில தான் நம்மளோட நியூக்ளியான்ஸ் இருக்கணும். நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது என்னது? நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யுவர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். மேம் கரெக்டா இருக்குமா? கரெக்டாக இருக்கும். ஓகே, கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, இதைத்தான் நம்ம மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். Z அப்படின்னு ஒன்று இருக்கே மேம், இதுக்கு பேர் என்ன அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் அட்டாமிக் நம்பர். மாஸ் யாரு? நம்ம ஏகே, நம்ம தலை மாதிரி. மாஸ் அப்படிங்கிறது ஏ மேலே இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதை வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்றோம். நம்ம Z எப்பவுமே கீழே இருக்கும். அண்ட் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது பியூர்லி எலக்ட்ரான்ஸை மட்டும் பற்றி தான் சொல்லும். மேம் ஓகே மேம், நீங்கள் புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு, எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகேவா? இதை தாண்டி எனக்கு 2-3 கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பீங்க. பேசிக்கா காமனா கேட்குற கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். எல்லா ஆட்டம்ஸ்லயும் கிடையாது, எல்லா காம்போனன்ட்ஸ்லயும் கிடையாது. ஒரு சில ஆட்டம்ஸ்ல Z is equal to, அதாவது number of electrons will be equal to number of protons. ஓகேவா? எல்லா ஆட்டம்ஸ்லயும் உள்ள சில ஆட்டம்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நியூட்ரல் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல எப்படி மேம் எழுதுறது? அப்ப ஏவும் ஜெட்டும் சேமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏ அப்படிங்கிறது புரோட்டான்ஸும் இருக்கு, நம்மளோட நியூட்ரான்ஸும் இருக்கு. அப்ப இந்த இடத்துல எப்படி எழுதணும் அப்படின்னா, லிசன். ஸோ ஏ அப்படிங்கிறது நத்திங் பட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இப்படி எழுதலாமா? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எழுதலாம். ஸோ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது இப்போ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ஜட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. பிகாஸ் ஜட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா நம்ம எலக்ட்ரான்ஸை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஐ கேன் ரைட் இட் ஹியர் லைக், ஓகேவா? ஐ கேன் ரைட் Z பிளஸ் N. இதுதான் நம்மளோட நியூட்ரான்ஸ். See, listen. Atomic number minus Z is equal to N. அப்ப இந்த இடத்துல நியூட்ரல் ஆட்டமா இருந்துச்சு அப்படின்னா அது 0 ஆயிடும். ஏன்னா அட்டாமிக் நம்பரும் நம்மளோட இதுவும் ஒண்ணுதான். ரைட், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணதான் வர்றது நியூட்ரான். இது ரெண்டுமே நம்மளுக்கு சேமாக இருக்கு. ரைட், இது ரெண்டுத்தையும் சேமாக இருக்கு. வெயிட் பண்ணுங்க பசங்களா, கன்ஃபியூஷன் ஆயிக்காதீங்க. லெட் அஸ் மேக் இட் சிம்பிள். இது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? இதை வந்து நம்ம நியூட்ரல் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரல் ஆட்டம்ஸ் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஒருவேளை எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் will be equal to number of mass number minus atomic number. mass number minus atomic number அப்படின்னு போட்டிங்கன்னா வெறும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகே, வெறும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் கிடைக்கும். ஓகேவா? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வெறும் நியூட்ரான் மட்டும் கிடைக்கும். எல்லா ஆட்டம்லயுமே வந்து இது ரெண்டு ஈக்குவலா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி ஈக்குவலா இருக்கிறத வந்து நம்ம நியூட்ரல் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் எனக்கு நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம A - Z அப்படிங்கிறத மட்டும் எழுதினா போதும்.
Okay, so confuse பண்ணிக்காதீங்க பசங்களா. What are the things we have discussed? So A அப்படிங்கிறது mass number அப்படிங்கிறது நம்மளோட nucleons number, right? nucleons குள்ளார நம்மளோட என்னென்ன இருக்கும்? protons இருக்கும், neutrons இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் Z அப்படிங்கிறது atomic number அப்படிங்கிறது என்னது? நம்மளோட number of electrons. Neutral atoms அப்படிங்கிற இடத்துல தான் வந்து number of protons will be equal to the number of electrons அப்படின்னு சொல்லுவோம். மத்த எல்லா இடத்துலயும் இது இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. ஓகே, ஸோ பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுதா? இப்போ நியூக்ளியஸை பற்றி இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. புரோட்டான் நம்பரை நம்ம n அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகேவா? புரோட்டான். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வேணும் அப்படின்னா a மைனஸ் z அப்படின்னு போட்டோம்னா நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகே, அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்காக சொல்ற ஒண்ணு. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு சொல்றது ஒண்ணு. எப்ப நம்ம நம்மளோட நியூட்ரல் ஆட்டம்ஸ்ல எப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து நம்ம Z அப்படின்னு சொல்லுவோம் நியூட்ரல் ஆட்டம்ஸ்ல. ஏன்னா அப்பதான் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்படி ரெண்டும் ஈக்குவலா இல்லைங்கிற பட்சத்துல இது என்னது? இட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் யுவர் Z அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யுவர் எலக்ட்ரான். ஓகே, ஈக்குவலா இருந்துச்சுன்னா எதை ரெப்ரசென்ட் பண்ணா என்ன? ஈக்குவலா இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ரைட், ஈக்குவலா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஈக்குவல் இல்லாட்டி பிரச்சனை. ஸோ Z அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நியூட்ரல் ஆட்டம்ஸ்க்கு மட்டும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் வில் பி சேம். ஓகே, அண்ட் மாஸ் நம்பர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம ஏ படிச்சாச்சு, விச் இஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்போ வேணும் அப்படின்னா ப்ரோட்டான்ஸ் மைனஸ் நம்மளோட மாஸ் நம்பர் போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் யுவர் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகே, பேஸ் நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். Now let's roll for the next important topic, which is proportionalities. அப்ப நியூக்ளியஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கு. ஏன் மேம் எல்லாம் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, ஸோ ஸ்பெரிக்கல் இதுக்கு தான் மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். இதை நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். யாரெல்லாம் இன்னும் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பார்க்கலையோ போய் பாருங்க, அதோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, ஸோ இங்க அப்ப அந்த ஸ்பெரிக்கலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வால்யூம் தேவை, அதுக்கப்புறம் அதுக்கு டென்சிட்டி இருக்கணும், அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த மூணு விஷயத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ which topic is called size of nucleus. ஓகே, ஸோ size of nucleusல ஃபர்ஸ்ட் நம்ம ரேடியஸை பத்தி தான் படிக்க போறோம். ஸோ radius of a nucleus will be equal to r0 into a power 1/3. ஓகேவா? a power 1/3. r அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட radius of the nucleus for hydrogen atom. Radius for hydrogen atom nucleus. ஓகேவா? அப்ப r0 அப்படிங்கிறது என்னது? நம்மளோட r0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஏன்னா இப்ப ஹைட்ரஜன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட மாஸ் நம்பர் என்னது? 1. ஒரே ஒரு புரோட்டான் தான் வச்சிருக்கோம். எஸ் ஆர் நோ? அப்ப இங்க 1 போட்டீங்க அப்படின்னா r will be equal to r0. so that means அந்த நியூக்ளியஸோட ரேடியஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ் ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்ப ஹைட்ரஜனோட நியூக்ளியஸ் ரேடியஸ் என்னது? which is 1.2 into 10 to the power -15 meter. -15 அப்படிங்கிறது ஃபெர்மி அப்படின்னு சொல்லுவோம். so 1.2 into Fermi meters. okay, and a அப்படிங்கிறது நம்மளோட மாஸ் நம்பர் ஆல்ரெடி வேணும். so that means இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? what we are learning, இதை விட இது நம்மளுக்கு குறைவாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆகும்? இதை விட இது கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே மேம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தானே சொல்றீங்க அப்படின்னா வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. 1/3. ஓகே, 1/3 இந்த பக்கம் போச்சுன்னா இட் வில் பி ரூட். ரைட், இட் வில் பி ரூட். அப்ப ரூட்ல எழுதுறப்ப ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ வி கேன் சே ஆர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a பவர் 1/3. ஓகே, அப்ப இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இன்க்ரீசிங் ரேட் எப்படி இருக்கும்? நம்பர்ஸ்ல டிஃபரன்சஸ் இருக்கும். ஏன்னா இங்க வந்து 1/3 இருக்கு. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப மேம் ஃபெர்மி எல்லாமே சொல்றீங்களே மேம், அப்ப வேற என்னென்ன வந்து நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ண போறோம்? நம்ம இந்த யூனிட் ஃபுல்லா வேற என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சைஸ் ஆஃப் நியூக்ளியஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபெர்மி அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுவே சைஸ் ஆஃப் ஆட்டமை நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும். ஃபெர்மி இஸ் நத்திங் பட் 10 to the power -15 மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 10 to the power -10 மீட்டர்ஸ். ஆங்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது என்னது? 10 to the power -10 மீட்டர்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்
ஒரு கம்ப்ளீட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு அப்படின்னா அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு நடுவுல ஒரு குட்டி பால் வச்சோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் நம்மளோட நியூக்ளியஸ். ஏன்னா இது 10⁻⁻10, இது 10⁻−15. மைனஸ் வந்துச்சு அப்படின்னா குட்டி நம்பர் தான் பெருசா இருக்கும், ரைட்? இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் மேத்தமேட்டிக்ஸ்ல, ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. எஸ் ஆர் நோ? ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அதுதான் இங்கேயும் இருக்கு. டன். So next is density of a nucleus. ஓகேவா? ஒரு density எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா very simple. Density formula என்னது? So density is equal to mass of the nucleus divided by the volume of the nucleus. So volume of the nucleus எப்படி எழுதலாம்? It is a sphere. So 4/3 pi r cube. கரெக்டா? 4/3 pi r cube. r அப்படிங்கிறது நம்ம என்ன, இப்பதான் ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். r0 a power 1/3 அப்படின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல r-க்கு பதிலாக என்ன பண்ணலாம்? r0 a power 1/3 தான் ஹோல் கியூப் அப்படின்னு எழுதலாம். அப்ப இதுவும் கேன்சல் ஆயிடுமா? ரைட்? சரி மேம், இப்போ நெக்ஸ்ட் என்ன மேம் பண்றது? லிசன். மாஸ் ஆஃப் அ நியூக்ளியஸ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நியூக்ளியஸ் அது எதை வச்சு நம்ம டிசைட் பண்றோம்? உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியான்ஸை வச்சு டிசைட் பண்றோம். ஏன்னா அதுதான் மாஸ், அதுதான் நம்மளோட நியூக்ளியஸோட மாஸ். அப்ப மாஸ் ஆஃப் ஒன் நியூக்ளியான்ஸ், mass of one nucleons into நம்மளோட mass number, mass of one nucleons into mass of the nucleus, okay, into mass number of the nucleus. ஒரு நியூக்ளியானோட மாஸ், அதுக்கப்புறம் mass into என்னது, நம்மளோட whole nucleons, okay, divided by volume. So 4/3 pi r0 a அப்படின்னு மட்டும் இருக்கும். So a cancel ஆயிடுச்சு அப்படின்னா what will be remaining? Mass of one nucleon divided by 4/3 pi r0. இதுல பாத்தீங்கன்னா mass of one nucleon is also constant. 4/3 pi constant, r0 அப்படிங்கிறதும் constant. So that means density வந்து எதை பொறுத்தியும் dependent ஆக இல்ல. density வந்து என்ன இல்ல, எதை பொறுத்தும் dependent ஆக இருக்க போறது கிடையாது. அப்ப density வந்து என்ன சேஞ்ச் பண்ணாலும், நியூக்ளியன்ஸ் குறைஞ்சா density குறையுமா மேம்? கிடையாது. So density is constant. நியூக்ளியஸ்குள்ளார density எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும். அது எந்த சேஞ்சஸும் வரப்போறது இல்ல. புரிஞ்சுதா பசங்களா? So density inside the nucleus is constant. chat boxல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். density inside the nucleus எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆட்டம் இருக்கு அப்படின்னா அந்த ஆட்டமோட மேக்ஸிமம் டென்சிட்டி நியூக்ளியஸ்ல தான் இருக்கும். அப்படியே போக 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 நம்ம டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். போக 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 டென்சிட்டி மினிமம் ஆக ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் டென்சிட்டி வந்து நம்மளுக்கு எங்க தான் இருக்கும்? நியூக்ளியஸ்குள்ளார தான் இருக்கும். ஓகே, பிகாஸ் இது நம்ம அப்படியே எர்த் கூட கம்பேர் பண்ணலாம். எர்த்தோட மேக்ஸிமம் டென்சிட்டி கிரஸ்ட்ல இருக்கும். அப்படியே அவுட்டர் லேயர் வர வர டென்சிட்டி குறைஞ்சிரும். ஓகேவா? அதனால தான் இங்கெல்லாம் வேகமா ட்ரில் போட்டு உள்ள போறோம். ஆனா கிரஸ்ட்டை உடைக்கிறதெல்லாம் முடியாத வேலை. So that means இங்க maximum density இருக்கு, இங்க minimum density இருக்கு. So density is completely a constant one. Density is completely a constant one. Okay, அந்த density constant என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3m divided by 4 pi r0 cube அப்படிங்கறது நம்ம density constant. Okay, clear இருக்கு இல்லையா? Now the next one, டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியஸோட அடுத்தடுத்த பார்ட் நம்ம என்னன்னு படிக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம என்ன படிச்சோமோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்க நோட்ஸ்க்காக இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப கவனிச்சுக்கோங்க, டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட். ஓகே, ஸோ டென்சிட்டி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் நம்பர்ஸ். மாஸ் நம்பர்ஸை பொறுத்து கிடையாது. ஆனால் ரேடியஸ் வந்து மாஸ் நம்பர்ஸை பொறுத்து இருக்கு. தே ஆர் டிரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர், தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஈச் அதர். ஆனால் இது அப்படி கிடையாது. அப்போ ஆவரேஜ் டென்சிட்டி எப்படி இருக்கும்? ஒரு ஆவரேஜ் டென்சிட்டி, ஆவரேஜாக ஒரு நியூக்ளியஸில் வந்து டென்சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.3 into 10 to the power 17 kg per meter cube. ஓகேவா? So 2.3 into 10 to the power 17 kg meter cube அப்படின்னா பெருசா இருக்கும் டென்சிட்டி. Okay, because maximum density will be on the nucleus. அடுத்தது பாருங்க, density decreases gradually from center of the nucleus. இதத்தான நம்ம படிச்சோம். சென்டர்ல இருந்து அப்படியே கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அண்ட் ஃபைனலி இந்த ரீசன்னால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் எந்த ஒரு பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நியூக்ளியஸோட சென்டர்ல இருந்து நம்ம வந்து மெஷர் பண்றோம். ஸோ என்ன ஆர்பிட் என்ன இது நம்ம மெஷர் பண்ணாலும் சரி, நம்ம சென்டர்ல இருந்து மெஷர் பண்றதுக்கு காரணம் இதுதான். பிகாஸ் இங்க தான் டென்சிட்டி அதிகமாக இருக்கு. ஓகே, அப்ப these are the important points ஞாபகம் வச்சுக்கோங்க. Now
The next topic is volume of a nucleus. Okay, volume of a nucleus. Volume of a nucleus already நம்ம படிச்சாச்சு. Volume of a nucleus na என்னது? It is a sphere. So 4/3 pi r cube அப்படினு மென்ஷன் பண்ணலாம். இதுல r க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? r க்கு பதிலா we can write r0 a power 1/3 அப்படினு எழுதலாம். So r க்கு பதிலா replace பண்ணலாமா? அப்ப replace பண்ணோம்னா என்ன ஆயிடும் நம்மளுக்கு? இந்த இடத்துல whole power cube இருக்கும். அப்ப இது cancel ஆயிடுச்சு அப்படினா r is equal to r0 cube into a அப்படி தான் இருக்கும். அப்ப இந்த r0 cube இது எல்லாமே என்னது பசங்களா? These are the volume constant. இதெல்லாம் நம்மளோட volume constant. அப்ப volume of a nucleus is directly proportional to the mass number. Is directly proportional to the mass number. V is directly proportional to mass number. அப்ப மூணு proportionalities படிச்சிருக்கோம். First one என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா radius is directly proportional to mass number power 1/3. ஓகேவா? அடுத்தது density, it is a constant, எதை பொறுத்தும் வேரி ஆகாது. அடுத்தது நம்ம volume, it's completely directly proportional to the mass number. mass number எச்சாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வால்யூம் எச்சாகும். mass number கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வால்யூமும் கம்மி ஆயிடும். ஓகே, அப்ப இந்த பாயிண்ட்ல தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்க எக்ஸாம்ஸ்க்கு questions proportionalities-ல கேட்கலாம். Now let's roll for the next important thing, important thing, which is stability. Okay va? இது ரொம்ப important, nuclear stability. அப்ப இந்த nuclear stability வந்து எதுக்கு சொல்றாங்க மேம் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்ல நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ, நம்ம இந்த யூனிவர்ஸ்ல எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, இந்த யூனிவர்ஸ்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே ஸ்டேபிளான ஒரு விஷயம். அதெல்லாமே என்னது? ஒரு ஸ்டேபிளான விஷயம். நம்ம அன்ஸ்டேபிள் கிடையாது. we are stable. so stabilization. சப்போஸ் அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா இந்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா திங்குமே அதை ஸ்டேபிளா மாத்திக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அன்ஸ்டேபிளா இருக்குங்கிற பட்சத்தில் அதை ஸ்டேபிளா மாத்துறதுக்கு எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, இல்ல ரெண்டு பார்ட் நம்ம பிரிச்சு வச்சிட்டோம்னா நம்ம ஸ்டேபிள் ஆயிருவோமா? அப்ப பிரிச்சு வச்சிடலாம். இல்ல ரெண்டு பார்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்டேபிள் ஆயிருவோமா? அப்ப இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி, அதாவது அந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காகத்தான் இந்த மொத்த யூனிவர்ஸும் டெய்லி ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? அப்ப இதே மாதிரி தான் அந்த யூனிவர்ஸோட சின்ன பார்ட்டான ஆட்டமும் பண்ணுது. பிகாஸ் ஆட்டம்க்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஆட்டம்க்கு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கறத வந்து நம்ம ரதர்ஃபோர்ட் மாடல்லையே நம்ம வந்து ஒரு இதை படிச்சிட்டோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? அதனாலதான் போர் வந்து ஸ்டெபிலிட்டிக்கான விஷயத்துல எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. யாரெல்லாம் இன்னும் ஆட்டம்ஸும் பார்க்கலையோ போய் பாத்துருங்க. நம்ம பிளேலிஸ்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்ப பசங்களை கவனிங்க. அதாவது 1500 நியூக்ளியைட்ஸ் இருக்கு. ஓகேவா? 1500 நம்ம காம்போனன்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வச்சு நம்ம 1500 நியூக்ளியைட்ஸ் வந்து நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுல ரொம்ப கம்மி, அதாவது less than 260 are stable. less than 260 நியூக்ளியைட்ஸ் are stable. அவ்வளோ நியூக்ளியஸ்ல கொஞ்சமான நியூக்ளியஸ் மட்டும் தான் ஸ்டேபிளா இருக்கு. அப்ப மீதி நியூக்ளியஸ்ல எதுக்கு மேம்? ஸ்டெபிலிட்டியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. மீதி இருக்க நியூக்ளியஸ் என்ன பண்ணுது? ஸ்டெபிலிட்டியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப மற்றதெல்லாம் என்ன பண்ணும்? மற்றதெல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி அன்ஸ்டேபிளா இருக்கிறது எல்லாமே ஸ்டேபிளா மாற ஆசைப்படும். அப்ப எப்படி மேம் ஸ்டேபிளா அது மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை எமிட்டிங் ரேடியேஷன்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ். பை எமிட்டிங் ரேடியேஷன்ஸ் அண்ட் பார்ட்டிகல். அதுக்கு பேர் தான், எமிட் பண்றதுக்கு பேர் தான் டிகே அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ என்ன பண்ணும்? நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் விஷயத்தை கொடுத்துட்டோம்னா நம்ம ஸ்டேபிள் ஆயிருவோமா? அப்ப நான் கொடுத்துட்றேன், நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடும். ஓகே, அப்ப என்னென்னலாம் வந்து அது வெளியே கொடுத்துரும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா பார்ட்டிக்கலை வெளியே கொடுத்துரும். ஆல்ஃபா பார்ட்டிக்கல் இஸ் அ பாசிட்டிவ் பார்ட்டிக்கல். பீட்டா பார்ட்டிக்கல் அப்படிங்கிறது இட்ஸ் அ நெகட்டிவ் பார்ட்டிக்கல். ஓகேவா? பீட்டா பார்ட்டிக்கல் இஸ் அ நெகட்டிவ் பார்ட்டிக்கல். அண்ட் காமா ரேடியேஷன்ஸ். காமா ரேடியேஷன்னா என்னது? இதுக்கு வந்து சார்ஜஸ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? இட் இஸ் பியோர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் இது பாசிட்டிவ்லி சார்ஜ், இது நெகட்டிவ்லி சார்ஜ். அதனால தான் இதை பார்ட்டிகல்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதை ரேடியேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும்? எல்லாமே ஸ்டெபிலிட்டி நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ஆல்பா பீட்டா பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் காமா ரேடியேஷன்ஸ் இதெல்லாம் வெளியே விடுறது, அப்சர்வ் பண்ணி ஸ்டேபிள் ஆகிறது, இந்த மாதிரி மாத்தி பண்ணுவாங்க. பிகாஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ப அந்த ஸ்டெபிலிட்டியை உங்களை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்ப அந்த ஸ்டெபிலிட்டியை நான் எப்படி மேம் கால்குலேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பை டிட்டர்மைனிங் நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ. அதாவது ஸ்டெபிலிட்டி அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, by neutron proton ratio.
ஓகேவா? இது ரெண்டும் சேமா இருக்கு அப்படின்னா இட் வில் பி a stabilized one. இது ரெண்டும் சேமா இல்ல அப்படின்னா இட் won't be a stabilized one. ஓகேவா? அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ let us study, let us further go through what is stability. நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டியை பத்தி ஃபர்தர் படிக்கலாம். ஓகே, ஸோ நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ. ஓகேவா? ஏன் இங்க புரோட்டானை வந்து ஜட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், மேபி நியூட்ரல் ஆட்டம்ஸா இருந்திருக்கலாம். ஓகேவா? அதனால ஓகே, உடனே ஜட் அப்படின்னா எலக்ட்ரான் தானே மேம், அதனால தான் நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே படிக்கிறப்ப நியூட்ரல் ஆட்டம்ஸா வச்சு படிக்க வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ now the chemical property of an atom are governed entirely by the name of proton. ஓகேவா? ஒரு கம்ப்ளீட் அந்த ஒரு எலமெண்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், நிக்கல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கெமிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக டிட்டர்மைன் பண்ணுறது நம்மளோட புரோட்டான் இன் த நியூக்ளியஸ். ஓகேவா? புரோட்டான்ஸ் தான் அதை வந்து டிசைட் பண்ணும். ஓகே, ஸோ த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த நியூக்ளியஸ் appears to be depend on both number of protons and number of electrons. ஆல்ரெடி படிச்சாச்சு, இதுதான் முக்கியம். Now let's discuss further. Okay, so now listen, the main thing is for lighter nuclei, ரொம்ப லைட்டா இருக்கக்கூடிய அப்படியே இறகு மாதிரி இருக்கக்கூடிய நியூக்ளியா எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் கிரேட்டர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். யார் அசைக்க முடியாது, ஸ்டேபிளா அது பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப இது எப்படி அச்சீவ் ஆகுது அப்படின்னா, N-ம் Z-ம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா தானே ரெண்டு கேன்சல் ஆகி 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ 1 ஆக இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் இட் இஸ் a லைட்டர் நியூக்ளியை, அதுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கு அப்படின்னு அர்த்தம், மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி அதுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். Okay, now the next thing is for heavier nuclei. Heavier nuclei அப்படின்னா எப்படி இருக்கும், நிறைய வந்து உள்ளுக்குள்ளார புரோட்டான் நியூட்ரான் நிறைய இருக்கும். and heavier nuclei அப்படிங்கிறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகேவா? அப்ப எந்த ஒரு நியூக்ளியஸ்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து அதிகமா இருக்கும், எந்த ஒரு இதுல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அதிகமா இருக்கோ அப்ப என்ன ஆகும், இந்த இடத்துல நம்மளோட நியூமரேட்டர் அதிகமா இருக்கும், டினாமினேட்டர் கம்மியாக இருக்கும். அப்ப குட்டி டினாமினேட்டரை வச்சு நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வாட் வில் ஹேப்பன், இது குட்டி, அப்ப இது என்ன ஆகும், ஃபைனலா greater than 1 ஆக கிடைக்கும், greater than 1. so 5 divided by 0.05 அப்படின்னா definitely this is greater than 1, right? அப்ப உங்களுக்கு அதிகமான நியூட்ரான் புரோட்டான் ரேஷியோ 1 விட அதிகமா கிடைக்குது அப்படின்னா அது அன்ஸ்டேபிள் அப்படிங்குவாங்க. ஒருவேளை எனக்கு நியூட்ரான் அதிகமா இல்லாம புரோட்டான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா that will be lesser than 1, அதுவும் அன்ஸ்டேபிள் தான், ஓகேவா? அதுவும் எப்படி இருக்கும், நம்மளுக்கு அன்ஸ்டேபிள் ஆகத்தான் இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க, மோர் இஸ் த நம்பர் ஆஃப் புரோட்டான் இன் த நியூக்ளியஸ், கிரேட்டர் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த. ஓகே, இந்த பாயிண்ட் இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகேவா? என்ன சொல்றாங்க, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா நியூக்ளியஸ்குள்ளார ரிப்பல்சிவ் நிறைய நடக்குமாமா, ரிப்பல்ஷன் நடக்குமாமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அப்ப N/Z இஸ் a very important டாபிக், மறந்துடக்கூடாது. Now types of nuclei, இதான் அடுத்த types of nuclei. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நியூக்ளியை நம்ம கிட்ட எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியைட்ஸ் இருக்கு, 1500க்கும் மேல நோன் இருக்கு, அதுல 260க்கும் கம்மியாக தான் ஸ்டேபிளைஸ்டா இருக்கு. ஓகேவா? இதை மறந்துடாதீங்க. அடுத்தது ஐசோடோப்ஸ், டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியைல நம்ம என்ன பார்க்க போறோம், we are going to see isotopes. ஓகே, அப்ப ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாருங்க, அட்டாமிக் நம்பர்ஸ் ஆர் சேம், ரெண்டு எலமெண்ட்ல இல்ல 4-5 எலமெண்ட்ல அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கு, தட் மீன்ஸ் Z சேமாக இருக்கு, ஆனா மாஸ் நம்பர் டிஃப்ரெண்டாக இருக்கு. மாஸ் நம்பர் எப்படி இருக்கு, நம்மளுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒருவேளை இது ஒரு நியூட்ரல் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் வெளியே சுத்துற எலக்ட்ரானும் உள்ள இருக்க புரோட்டானும் சேமாக இருக்கு, ஆனா நியூட்ரான்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நியூட்ரல் ஆட்டம் இல்ல அப்படின்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ரெண்டுமே மாறிக்கிட்டே இருக்கலாம். ரைட், ஸோ தட் மீன்ஸ் ஐசோடோப்ஸ்ல நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா அதுல 2 இருக்கலாம், ஒன்னு புரோட்டான், ஓகே, அதுல நம்பர் ஆஃப் புரோட்டான் ஒன்னா வந்து ஈக்குவலா இல்ல, அதிகமா ஈக்குவலா இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி நம்மளோட நியூட்ரான் ஈக்குவல் இல்லாம இருக்கலாம். ஸோ நியூட்ரல் ஆட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர், ஐ மீன்
அட்டாமிக் நம்பர் சேமா இருக்குங்கிறப்ப நியூட்ரான் தான் என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். இங்க பாருங்க, இதுல ஒரு நியூட்ரான், இதுல 2 நியூட்ரான், ஆனா புரோட்டான் எல்லாத்துலயும் ஒன்று தான் இருக்கு. புரோட்டான் எல்லாத்துலயும் ஒன்னா தான் இருக்கு. ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ விச் இஸ் நம்மளோட மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆகும், நியூட்ரான்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் ஐசோடாப்ஸ். ஓகேவா? ஸோ டோப்ஸ், ஐசோடோப்ஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஜீன் இருக்கு அப்படின்னா ஒரு ஜீனுக்கு கிட்டத்தட்ட 10-15 டாப்ஸ் ஷர்ட்ஸ் வச்சிருப்போம். ஜீன்ஸ் நம்ம அதிகமாக எடுக்க மாட்டோம், டாப்ஸ் தான் அதிகமாக எடுப்போம். ஸோ மேலே இருக்கிறது தான் டிஃப்ரெண்டாக இருக்கு, டிஃப்ரெண்ட் டாப்ஸ் எடுப்போம். ஸோ மேலே யார் இருக்கா, நம்மளுக்கு மாஸ் நம்பர் இருக்காங்க. ஸோ மாஸ் நம்பர் இஸ் டிஃப்ரெண்ட். இன்னும் ஜூம் இன் பண்ணி பார்த்தா உள்ளன்னு தெரியுது, நியூட்ரான்ஸ் ஆர் சேஞ்சிங் அப்படின்னு தெரியுது. Now the next type is isobars. Isobars அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல மாஸ் நம்பர் சேமாக இருக்கும், அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நியூட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கு, டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். ஸோ டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர்னா Z டிஃப்ரெண்டாக இருக்கலாம், Z எப்படி இருக்கலாம், டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்ப பாருங்க, ஸோ எல்லா இடத்துலையும் எலக்ட்ரான்ஸ் என்னவாகிக்கிட்டே இருக்கு, வேரி ஆகிக்கிட்டே இருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ ஐசோபார்ஸ்ல எவ்ரிதிங் கேன் வேரி, எல்லாமே வேரி ஆகுது பாருங்க, புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் எல்லாமே வேரி ஆகுது. ஸோ ஐசோபார்ஸ் அப்படிங்கிறப்ப எல்லாமே வேரி, பார் அவ்வளோதான், பார் கம்ப்ளீட்டட், எல்லாமே மாறுது போங்கடா அப்படின்றலாம். ஓகே, ஸோ பட் மாஸ் நம்பர் சேமாகத்தான் இருக்கும், ஒவ்வொரு இதுக்கும் மாஸ் நம்பர் நியூக்ளியஸ் சேமாகத்தான் இருக்கு. இங்க பாருங்க 1822 அட்டாமிக் நம்பர் இங்க மாறி இருக்கு, ஆனா நியூக்ளியஸ்குள்ளார பாருங்க 2190, இங்க பாருங்க 2020. ஸோ நியூக்ளியஸ் சேமாக இருக்கும், ஐசோபார்ஸ் நியூக்ளியஸ் சேமாக இருக்கும், நம்மளோட அட்டாமிக் நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னும் ஜூம் இன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே சேஞ்ச் ஆகுது, ஆனா ஆட் பண்றப்ப நியூக்ளியஸ் வந்து சேமா தெரியுது, ஆட் பண்றப்ப நியூக்ளியஸ் சேமாக தெரியுதுன்னு அர்த்தம். Now the next is isotones. Okay, isotones. Isotones அப்படின்னா number of neutrons மட்டும் சேமாக இருக்கும், மற்றது எல்லாமே மாறும். number of நியூட்ரான்ஸ் மட்டும் சேமாக இருக்கும், நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் சேமாக இருக்கும், மீதி இருக்க எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க நம்மளோட Z வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, இங்க நம்மளோட A வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நியூட்ரான்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், A மைனஸ் Zன்னு போடுவோமா, அப்போ 12 மைனஸ் 5 அப்படின்னா 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நியூட்ரான்ஸ் எவ்வளோ இருக்கு, இங்க 7 இருக்கு. இப்போ இதை எடுத்துக்கலாம், இதுல வந்து A வந்து நம்மளுக்கு 13, Z வந்து 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம்பிள்ல. அப்ப A minus Z is equal to number of neutronsனா 13 minus 6 நம்மளுக்கு என்னவாகும், 13 minus 6 will be 7. Yes or no? 13 minus 6 will be 7. அப்ப எனக்கு நியூட்ரான்ஸ் வந்து சேமாக இருக்கு, பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சேஞ்ச் ஆகுது. இதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். This is called as isotones. Okay? Now ஐசோமர்ஸ் பத்தி நீங்க நிறைய வந்து என்ன பண்ணிருப்பீங்கன்னா கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. ஸோ லிட்ரலி ஒரு சின்ன பார்ட் மட்டும் பார்க்கலாம். இதுல மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் எல்லாமே சேமா இருக்கும், பட் எனர்ஜி லெவல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், எனர்ஜி லெவல்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஓகே, இதோட என்டையர் டீடைல்டான இது வந்து நீங்க கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க, பிசிக்ஸுக்கு இங்க இது தேவையில்லை. ஓகே, இங்க இது உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது பாருங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ். நான் ஒரு பாயிண்ட் சொன்னேன், என்ன பாயிண்ட் சொன்னேன்னா, மோர் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், more number of repulsive force inside the nucleus அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதோட இதுதான் பார்க்க போறோம். ஸோ லிசன், அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக படிச்சிடலாம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதா நேச்சரில் இருக்கக்கூடிய பயங்கர ஸ்ட்ராங்கஸ்டான ஃபோர்ஸ். ஏன்னா இது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சுக்கு தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது என்ன பண்ணும், வெறும் ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும். அதனால தான் இதை வந்து ஷார்ட்டர் ஃபோர்ஸ், எதெல்லாம் ஷார்ட் ரேஞ்ச்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராகத்தான் இருக்கும். ஓகே, இதோட ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னா ஃபெர்மியில் தான் இருக்கும், ஃபெர்மி மீட்டர்ஸ்ல தான் இது வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, அண்ட் த ஃபோர்ஸ் தட் கீப் த நியூக்ளியான்ஸ் பவுண்டட், இதுதான் வந்து நியூக்ளியஸ், நியூக்ளியான்ஸ். ஏன்னா புரோட்டான் நியூட்ரான் எல்லாமே நியூக்ளியஸ்குள்ளார இருக்கு, பட் புரோட்டான் ரிப்பல் பண்ணணும், ஆனா ரிப்பல் பண்ணாம அப்படியே ஒன்னா பாண்டடா வந்து நியூக்ளியஸ்குள்ளார இருக்கு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம், சண்டை போடாதீங்க ஏட்டையா, ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு யார் காரணம், நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் காரணம். ஓகே, ஸோ சில டைம்ஸ் இது என்ன பண்ணும் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும், சில டைம்ஸ் வந்து இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா, அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸாக இருக்கிறப்ப இது வந்து ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா, ஸ்டெபிலைஸ்டா இருக்கு. அப்போ ஒரு நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி n/z is equal to 1 இருக்குன்னா தட் மீன்ஸ் அதுல வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. எப்போ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கோ அப்போ இது வந்து எப்படி இருக்கும், ஸ்டெபிலைஸ்டா இருக்க போறது இல்லை. அதுதான் வந்து ஹெவியர் நியூக்ளியஸ்
நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு ஸ்லைடும் லிங்க் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இது எப்படி மேம் சொல்றீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க அப்படின்னா, லிசன், இது வந்து நம்மளோட நியூக்ளியஸ். ஓகே மேம், லெட் அஸ் ட்ரா அ நியூக்ளியஸ். இதுதான் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்குள்ளார நியூட்ரான், புரோட்டான், நியூட்ரான் எப்படி வேணா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. ஸோ இது ரெண்டும் பக்கத்துல இருக்கு. இது ரெண்டும் என்ன பண்ணக்கூடாது, இது ரெண்டும் ரிப்பல் பண்ணக்கூடாது. இது வந்து ரிப்பல் பண்ணி பிரிஞ்சு போச்சு அப்படின்னா நியூக்ளியஸ் அன்ஸ்டேபிளா இருக்கக்கூடாது. இது வந்து ஸ்டெபிளைஸ்டா இருக்கணும். அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்கோம். அது என்ன செக் பாயிண்ட்னா, ஒரு புரோட்டானுக்கு நடுவுல, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல 0.8 ஃபெர்மி மீட்டர்ஸ் இருக்கணும். 0.8 ஃபெர்மி மீட்டர்ஸ் இருக்கணும். கரெக்டா இந்த 0.8 ஃபெர்மி மீட்டர்ஸ், இப்ப இங்க 2 புரோட்டான் இருக்குன்னா இது ரெண்டுத்துக்கும் நடுவுல 0.8 ஃபெர்மி மீட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது என்ன பண்ணாது, ஜாலியா இது பர்ஃபெக்டா இருக்கு. இதனால இது அட்ராக்ட் ரிப்பல் ஆகாது, இதனால இது ரிப்பல் ஆகாது. ஒருவேளை இந்த இடத்துல இது வந்து லைட்டர் நியூக்ளியைல இப்படி இருக்கும். ஒருவேளை நான் ஹெவியர் நியூக்ளியை எடுத்துட்டு வரேன், ரொம்ப ஹெவியர் நியூக்ளியை, அப்ப கச்சன்னு எல்லா இடத்துலயும் நிறைய புரோட்டான் நிறைய நியூட்ரான்ஸ் இருக்கும். எஸ் ஆர் நோ? அப்ப இந்த இடத்துல இந்த 0.8 ஃபெர்மி அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ண முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளார நிறைய நியூக்ளியான்ஸ் இருக்கு, நிறைய புரோட்டான்ஸ் இருக்கு. அப்ப எப்ப எல்லாம் இந்த 0.8 ஃபெர்மி குறையுதோ, எப்ப எல்லாம் இந்த 0.8 ஃபெர்மி குறையுதோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ரெண்டும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப வந்து நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், ஐயோ இவங்க 2 பேர் பக்கத்துல வர்றாங்களேன்னு சொல்லி ரெண்டும் தள்ளியே இருங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்பல்ஸ் பண்ணி விடும். ஓகே, அப்ப 0.8 ஃபெர்மிக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, சோ R வந்து less than 0.8 ஃபெர்மி மீட்டராக இருந்தது அப்படின்னா நியூக்ளியான்ஸ்க்கு நடுவுல பிட்வீன் நியூக்ளியான்ஸ், ஓகேவா, பிட்வீன் நியூக்ளியான்ஸ், ஓகேவா, அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், நம்ம ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், தள்ளி வைக்கும். இதுல மெயின்டைன் பண்றதுக்கு பார்த்துட்டே இருக்கும். ஒருவேளை ரொம்ப லைட்டர் நியூக்ளியை, அப்ப அங்க ஒரு புரோட்டான் இங்க ஒரு புரோட்டான் அப்படின்னு அப்படியே காத்து வாக்குல எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கு, ரொம்ப லைட்டர். அப்ப இட் இஸ் கிரேட்டர் தேன். சோ இந்த R எப்படி இருக்கு, கிரேட்டர் தேன் 0.8 ஃபெர்மியாக இருக்கு. அப்ப கிரேட்டர் தேன் 0.8 ஃபெர்மியா இருக்குன்னா இப்படி இருக்கக்கூடாது, பக்கத்துல வாங்க அப்படின்னு சொல்லி அதை 0.8 ஃபெர்மிக்கு மாத்த பார்க்கும். அப்ப இது ரெண்டு என்ன பண்ணணும், நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் now it will be acting like a attractive force. now இது என்ன பண்ணும், நம்மளுக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக ஆக்ட் பண்ணும். so this will be acting as an attractive force. ஓகே, அப்ப நேச்சுரா நடக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து இது ஆக்ட் ஆகுது. அதனால தான் வந்து இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜிலலாம் நம்ம மைனஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறோம். ஓகே, நார்மலா ரிப்பல்சிவ் நடக்கிற இடத்துல நடக்கக்கூடாது, அட்ராக்ட் பண்ணுங்குது. அட்ராக்ட் நடக்கக்கூடிய இடத்துல ரிப்பல்ஸ் பண்ணுங்க அப்படிங்குது. ஓகே, ஸோ இப்படிதான் என்ன பண்ணுது, அந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ண ஆசைப்படுது. கிளியரா இருக்கா? அண்ட் த நியூக்ளியர் ஃபோர்ஸ் இதை தாண்டி எப்படியெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நியூக்ளியர் ஃபோர்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பின் ஆர் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் அ நியூக்ளியை. ஓகேவா, ஏன்னா எல்லாமே உள்ளுக்குள்ளார ஸ்பின் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. போர் சொல்லியிருப்பாரு, ரைட், எல்லாமே உள்ளுக்குள்ளார ஸ்பின் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. போர் வந்து அப்படியே ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பாரு, ஸ்டேஷனரின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஒரிஜினல்ல ஈவன் நியூக்ளியஸ் இஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங். ஓகேவா, அதுவும் ரொட்டேட் பண்ணிட்டே தான் இருக்கு. அப்போ அதோட ரொட்டேஷனை பொறுத்து நம்ம நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சார்ஜ் இண்டிபெண்ட். இது வந்து சார்ஜ் இண்டிபெண்ட். சார்ஜை வச்சு இது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம எக்ஸ்ட்ராவா இதுக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. இட் இஸ் சார்ஜ் இண்டிபெண்ட். அதுக்கப்புறம் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னா இது சூப்பர் பொசிஷன் எல்லாம் ஒபே பண்ணாது. இது என்ன பண்ணாது, நோ சூப்பர் பொசிஷன், நோ சூப்பர் பொசிஷன். இது வந்து இந்த இடத்துல நம்ம சூப்பர் பொசிஷன் ரூலை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இதுல என்ன பண்ண முடியாது, நம்மளுக்கு சூப்பர் பொசிஷன் ரூல்ஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் இட் இஸ் நான் சென்ட்ரல் ஃபோர்ஸ். எல்லாமே சென்டர் டு சென்டர் நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எப்படி வேணா அது வந்து என்ன பண்ணும், ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். ஏன்னா அதுக்கு தடுத்து நிற்க வச்சிருக்கணும். ஓகே, பிகாஸ் இட் ஹேஸ் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் போய் அடிப்பேன் அப்படின்லாம் இருக்காது. எந்த பக்கம் இருந்தாலும் அடிச்சு என்ன பண்ணும், அது துவம்சம் பண்ணிடும். அதுதான் நம்மளோட நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நம்ம என்ன படிச்சோமோ அதெல்லாம் இங்கே இருக்கு. இதுக்கு கிராஃப் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ஃபோர்ஸோட கிராஃப் பார்த்துடலாம். இதே மாதிரி கிராஃப் தான் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம நிறைய டைம் படிச்சிருப்போம், ரைட். ஈவன் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியலும் இதே மாதிரி தான் படிச்சிருப்போம். அப்போ கவனிங்க, நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 0.8 அப்படிங்கிறப்ப பிரச்சனையே இல்லை.
ஜீரோவா அமைதியா காமா அப்படியே ஸ்டேபிளா இருக்கு. எப்ப 0.8க்கு கம்மி ஆகுதோ அப்போ ஃபோர்ஸ் அதிகமாகுது. ஓகே, பிகாஸ் என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து கம்மி ஆகுது. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மி ஆயிட்டே போகுது, ரைட்? கம்மி ஆயிட்டே போகுது, அப்போ ஃபோர்ஸ் அதிகமாகுது. அப்போ நேச்சுரலா நடக்கிறதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது, ரைட்? அதுவே அடுத்தது பாருங்க, நம்மளோட ஆர் அதிகமாயிக்கிட்டே வருது அப்படின்னா எப்படி இருக்கு? கேப் நிறைய இருக்கு, கேப் நிறைய இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அது? ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி உள்ள வச்சுக்கணும், எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணணும்? உள்ள வச்சுக்கணும். ஸோ நேச்சருக்கு ஆப்போசிட்டா பண்ணுது. அதனாலதான் ஒய் ஆக்சிஸ்ல நெகட்டிவ்ல வந்து இது போட்டிருக்கோம். அட்ராக்ஷன் அப்படிங்கிறப்போ ஆப்போசிட்டா தான் அட்ராக்ட் பண்ணுது, அதனால வந்து நெகட்டிவ்ல போட்டிருக்கு. இது மேல பாசிட்டிவ்ல இருக்கு. ஓகே, ஸோ இன்னும் டிஸ்டன்ஸ் அதிகமாயிட்டே போக போக பயங்கர வேகமாக ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆக ஆரம்பிக்கும் அது மேலே. இதே மாதிரி தான் நம்மளோட பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிற கிராஃபும் இருக்கு. அப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறப்ப பாருங்க, 0.8 அப்படிங்கிறப்ப பொட்டென்ஷியல் எனர்ஜி எல்லாம் தேவையில்லை. ஓகே, 0.8 அப்படிங்கிறப்ப அது எக்ஸாக்டா அப்படியே தான் இருக்கு, சேமா இருக்கு. பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து 0.8ங்கிறப்ப எப்படி இருக்கு? மேக்ஸிமம் கரெக்டா இருக்கு, பொட்டென்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் அட்டைன் ஆயிருக்கு. அதுவே அதுக்கு முன்னாடியோ கம்மியோ இருந்துச்சு அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி மாறுபடுது, ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. எஸ் ஆர் நோ? ஏன்னா இந்த பாயிண்ட் இருக்கிறப்ப பொட்டென்ஷியல் ஸ்ட்ராங்கா இருக்கு, 100ல இருக்கு, 100 -100 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அப்ப அதை விட குறைஞ்சாவோ இன்க்ரீஸ் ஆகவோ பொட்டென்ஷியல்ல சேஞ்சஸ் நடக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாவோ டிக்ரீஸ் ஆனாவோ பொட்டென்ஷியல்ல சேஞ்சஸ் நடக்குது. ஸோ திஸ் இஸ் த மேஜர் கிராஃப் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, டன். ஸோ நவ் the next important topic is atomic mass unit. இவ்வளவு நேரம் நம்ம எல்லாமே படிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா atomic mass unit. இதுல இருந்து தான் உங்க எக்ஸாக்ட் டாபிக் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா கவனிங்க. மேம் எதுக்கு மேம் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, அந்த நியூக்ளியான்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு தான். இதை வெயிட் போட்டு பார்க்கறதுக்கு தான். அதான் நம்ம கிட்ட கேஜியே இருக்கே மேம். ஏன் மேம் இந்த அட்டாமிக் மாஸ் யூனிட் எடுத்தாங்க அப்படின்னா கேஜி வந்து ரொம்ப பெரிய பெரிய யூனிட், ஓகேவா? பெரிய யூனிட். ஆனா நம்ம மெஷர் பண்ண போறதோ கண்ணுக்கே தெரியாத குட்டி ஆப்ஜெக்ட் இது. அப்போ அதை தூக்கி எப்படி இதுல மெஷர் பண்ண முடியும்? மெஷர் பண்ண முடியாது இல்லையா? அப்ப அந்த குட்டி லெவலுக்கு ஏத்தாப்புல நம்ம குட்டியான ஒரு யூனிட் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஓகேவா? அப்ப இந்த AMU என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்பன் 612 அப்படிங்கிற நம்மளோட எலமெண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் 12 துண்டா வெட்டுறேன். எவ்வளவு வெட்டுற? 12 துண்டா வெட்டுறேன். அப்ப வெட்டிட்டு அதுல ஒரு துண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த ஒரு பீஸ்ல எவ்வளவு மாஸ் இருக்கு, எவ்வளவு மாஸ் இருக்கோ அதுதான் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பீஸ்ல எவ்வளவு மாஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.66 × 10⁻⁻27 kg. -27 kg. சாமி +27 இல்ல, -27. அப்ப இதுக்கெல்லாம் நம்ம என்ன ஸ்கேல், வெயிட் மிஷின் எடுத்துட்டு போக முடியுமா? இல்ல வெயிட் பேலன்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது, ரைட்? அதனால தான் வந்து குட்டி யூனிட்டை மெஷர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் அட்டாமிக் மாஸ் யூனிட் வந்தது. ஓகே, ஏன்னா இது இப்படி மென்ஷன் பண்ணிடலாம், இது எப்படி மெஷர் பண்றது? வாய்ப்பு இல்லை. நீங்க ஸ்கேல்ல வச்சுட்டு எங்கடா இருக்கு புரோட்டான் அப்படின்னு நம்ம தேடிட்டே இருக்கணும், அப்பயும் அது கிடைக்காது, ரைட்? ஸோ 1.66 × 10⁻⁻27 kg, மறந்துடாதீங்க. ஓகே, அண்ட் ஹியர் ஆர் சம் ஆஃப் த மாஸ். அதாவது AMUல நம்ம பார்ட்டிகல்ஸோட மாசஸ் இங்க இருக்கு, கவனிங்க. எலக்ட்ரானா இருக்கு அப்படின்னா கேஜியில் பார்க்குறப்ப வந்து 9.1 × 10⁻⁻31. இதுவே வந்து AMUல பார்க்குறப்ப வந்து 0.000055486 AMU. ஓகே, அடுத்தது பாருங்க, புரோட்டான்ல பார்க்குறப்ப வந்து 1.67 10⁻⁻27. அது வந்து 1.0007276. நியூட்ரான் எடுத்துட்டீங்க அப்படின்னா கேஜியில் ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஸோ புரோட்டான் அண்ட் நியூட்ரான் ஆர் சிமிலர், சேம் மாசஸ் தான் இருக்கு. ஆனால் புரோட்டானோட மாஸ் நியூட்ரானோட மாஸ் வந்து கொஞ்சம் அதிகம் புரோட்டானை கம்பேர் பண்றப்ப. ஏன்னா இது 26, இது 50. ஓகேவா? கொஞ்சம் அதிகம் நம்ம நியூட்ரானோடது. ஓகே, ஏன் அப்படின்னா நியூட்ரானுக்கு சார்ஜஸ் இல்லை, அதனால. ஓகே, அப்போ அது AMUல இது பண்ணோம் அப்படின்னா 1.00865 அப்படிங்கிறது தான் நம்ம AMU ஓடுது. அப்போ இந்த டேபிளை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் இந்த வேல்யூஸ் அவங்க கொடுத்துருவாங்க, கொடுக்கல அப்படின்னாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஒருவேளை மேம் எனக்கு வந்து எனக்கு வந்து ஃப்ராக்ஷன்ல எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1/1837 அப்படிங்கிறதா நம்ம ஃப்ராக்ஷன். ஸோ மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1/837 மாஸ் ஆஃப் புரோட்டான். ஓகே, மாஸ் ஆஃப் புரோட்டான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்க்கலாம்,
இப்பதான் நம்ம ஐன்ஸ்டைன் உள்ள வராரு. ஸோ மாஸ் எனர்ஜி ஈக்விவலன்ஸ். ஓகே, இதோட கதையை நான் கம்ப்ளீட்டா முன்னாடியே சொல்லிடுறேன். லிசன். எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, இப்ப நம்மளே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைட்டோட வேகத்துல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? இப்ப லைட்டோட வேகத்துல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப எப்ப லைட்டோட வேகத்துல நான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, we know டிராவல் பண்றப்ப we will be having kinetic energy maximum. அப்ப நம்ம லைட்டோட வேகம் தான் மேக்ஸிமம் வேகம், ரைட்? ஸோ v மேக்ஸிமமா ஆகுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி will be maximum. Yes or no? Because kinetic energy is directly proportional to v square. அப்ப v square அதிகமாகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். அப்ப நல்லா கவனிங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்ப எல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் லைட்டோட வேகத்துல டிராவல் ஆகுதோ அப்ப அதோட கம்ப்ளீட் மாஸ் என்னவா மாறிடும்? நம்மளுக்கு கம்ப்ளீட் எனர்ஜியாக மாறிடும். ஓகேவா? கம்ப்ளீட் மாஸ் கம்ப்ளீட் எனர்ஜியாக மாறிடும் அப்படிங்கிறது தான் மாஸ் எனர்ஜி ஈக்விவலன்ஸ். ஓகே, இதுதான் மாஸ் எனர்ஜி ஈக்விவலன்ஸ்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ரேடியேஷன்ஸுக்கு தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் தான் வந்து இதெல்லாம் நம்ம ஒபே பண்ணோம். ஆல்ஃபா பீட்டாக்கெல்லாம் இது எழுதி வைக்காதீங்க. ஏன்னா ஆல்ஃபா பீட்டா ஆர் பார்ட்டிகல்ஸ். ஆல்ஃபா பீட்டா எல்லாமே அதாவது பார்ட்டிகல்ஸ். ஓகே, நான் ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறாங்க? E is equal to mc square. E is equal to mc square. E is equal to mc square. அப்ப இதுல c அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அப்படின்னா எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். அப்ப எப்ப நம்ம வந்து லைட்டோட வேகத்துல E divided by c square is equal to m இப்படி எழுதலாம். ரைட், இப்படி எழுதலாம். எப்போ நம்ம லைட்டோட வேகத்துல டிராவல் பண்றோமோ அப்ப நம்மளோட கம்ப்ளீட் மாஸ் என்னவா மாறிடுது? நம்மளோட கம்ப்ளீட் எனர்ஜியாக மாறிடுது. ஓகே, அப்ப வந்து ஒரு 50 kg இருக்கும் அப்படின்னா 50 kg என்னவா கன்வெர்ட் ஆயிடும்? லைட்டோட வேகத்துல போறப்ப அப்படியே நம்மளோட எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நவ் சப்போஸ் இஃப் மாஸ் அப்படிங்கிறது 1 AMU. 1 AMUனா என்ன அர்த்தம்? 1.6 into 10 to the power 1.66 into 10 to the power minus 27 kg. இப்போ நான் என்ன பண்றேன்? மாஸை வந்து 1 AMUன்னு வச்சுக்கிறேன். அந்த ஒரு AMU 1 AMU அப்படின்னா புரோட்டானா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், புரோட்டானா இருக்கலாம், நியூட்ரானா இருக்கலாம். அது வந்து லைட்டோட வேகத்துல டிராவல் ஆகுது. அப்போ அதோட எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். ஓகே, 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும், மறந்துடாதீங்க. அப்ப 1 AMU ஓட எனர்ஜி என்னது? 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, மறந்துடக்கூடாது. 1 AMU ஓட எனர்ஜி. ஓகே, அப்ப அது அது மாறுச்சு, கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா இவ்வளவு எனர்ஜி கொடுக்கும். மெகா எலக்ட்ரான் வோல்ட் இவ்வளவு எனர்ஜி கொடுக்கும். Now, here is a question. Mass of a neutron can be converted into energy, whereas mass of a proton cannot. Why? என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நான் ஒரு நியூட்ரானை வந்து லைட் வேகத்தில் அனுப்பிச்சேன் அப்படின்னா அது எனக்கு எனர்ஜி கிடைக்குது, அதுல எனக்கு மாஸ் எனர்ஜி கிடைக்குது. ஆனா இதுவே நான் ஒரு புரோட்டான் அனுப்பிச்சேன் அப்படின்னா எனக்கு அது என்ன ஆக மாட்டேங்குது? எனக்கு அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. ஏன்? Why? இதான் ரீசன். ஏன் ரீசன் அப்படிங்கிறது சாட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். கம் ஆன், மென்ஷன் இட் ஆன் தி சாட் பாக்ஸ். why மேம்? ஆல்ரெடி நீங்க எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் நடத்திட்டீங்க மேம். நாங்க ஏமாற மாட்டோம் மேம், நாங்க கரெக்டா சொல்லுவோம். பாருங்க, பிகாஸ் நியூட்ரான் அப்படிங்கிறது இட் இஸ் சார்ஜ்லெஸ். ஓகே, அப்ப சார்ஜ்லெஸ்ஸா இருந்தா மட்டும்தான் திஸ் இஸ் பாசிபிள். சாரி பசங்களா. ஸோ சார்ஜ்லெஸ்ஸாக இருந்தால் தான் இது பாசிபிள். ஆனால் புரோட்டான் அப்படிங்கிறது சார்ஜ் இருக்கக்கூடிய விஷயம், ரைட்? அப்போ சார்ஜ் இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால என்ன பண்ண முடியாது? நம்மளால அப்படி கன்வெர்ட் பண்ண முடியாது. பிகாஸ் எது எப்படி கன்வெர்ட் ஆனாலும் சரி, எனர்ஜி கன்சர்வேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ மாஸ் வந்து எனர்ஜியாக மாறுது, பிரச்சனை இல்லை. ஆனால் சார்ஜ் வந்து எனர்ஜியை மாத்துறப்ப அது கரெக்டாக இருக்குமா? அதனால தான் புரோட்டானை வந்து நம்மளால பண்ண முடியல, பட் நியூட்ரானை நம்மளால பண்ண முடியுது. அதனால தான் புரோட்டான் அப்படின்னா பாசிட்டிவ் பார்ட்டிகலை ரெப்ரசென்ட் பண்றப்ப ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஆர் கம்மிங் அவுட் அப்படிங்கிறோம். ஓகே, அதனால தான் காமாவை சொல்றப்ப காமா ரேடியேஷன், காமா ரேஸ் ஆர் கம்மிங் அவுட் அப்படிங்கிறோம். ஓகே, மறந்துடாதீங்க. ஸோ த நெக்ஸ்ட் திங், இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், விச் இஸ் ஒரு நியூக்ளியஸ் இருக்கு.
ஒரு நியூக்ளியஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு மாஸ் இருக்குமா, நியூக்ளியஸ் ஆஃப் இருக்குமா, நியூக்ளியஸ் மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குமா. அந்த மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் எப்போவுமே எப்படி இருக்குமா, 1%க்கு லெஸ்ஸர் தானாக இருக்குமாமா. எப்போ நான் சப்போஸ் மாஸ் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான் தனித்தனியாக நான் ஆட் பண்ணுறப்ப, ஓகேவா, நான் மாஸ் ஆஃப் நியூட்ரானை தனியாக ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன், மாஸ் ஆஃப் புரோட்டானை நான் தனியாக ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நான் தனித்தனியாக ஆட் பண்ணி எடுத்து வைக்கிறப்ப எவ்வளவு மாஸ் இருக்கோ அதை விட மினிமம் 1% ஆச்சு கம்மியாக இருக்குமாமா. என்ன மேம் சொல்கிறீங்க, மினிமம் 1% விட கம்மியாக இருக்கும் எப்படி? ஸோ இந்த 2 மாசம் மேம் ஏமாத்தாதீங்க மேம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப தான் எனக்கு வந்து மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் கிடைக்கும். அப்போ 2 ஈக்குவலாகத்தானே இருக்கும். இது 13 இருந்துச்சு அப்படின்னா இதுவும் 13 இருக்கணும்ல, ஏன் அப்படி இருக்காது? அப்படி 13 இருக்காது, அதை விட இது கம்மியாகத்தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருங்க, அதை நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, இன்னும் 2 ஸ்லைட்ஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் லெஸ்ஸர் தேன் செப்பரேட் அடிஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் புரோட்டான் அண்ட் மாஸ் ஆஃப் நியூட்ரான். தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணி அதை நீங்கள் ஒன்று சேர்க்கிறப்ப என்ன ஆகிடும், அந்த ஒன்று சேர்ந்த மாஸ் கம்மியாக இருக்கும், மினிமம் 1% ஆச்சு லெஸ்ஸர் தேனாக இருக்கும். ஓகே, இட் வில் பி லெஸ்ஸர் தேன் 1% இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன, இந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து ஆன்சர் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுங்க பசங்களா, இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு இதோட நோட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், இன்ஃபர்மேஷன்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகே, யாரெல்லாம் இன்னும் நம்ம செஷனை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணாதவங்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அட்டெண்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, பிகாஸ் யாரெல்லாம் வந்து இந்த யூனிட் ரொம்ப ஸ்ட்ராங்கர் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் இது ஒரு ப்ரஷ் அப் செஷன் மாதிரி. இன்னும் படிக்கல மேம் அப்படிங்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் இதையாச்சும் படிச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மாஸ் டிஃபெக்ட். இந்த ரீசன்னால தான், எக்ஸாக்டாக இந்த ரீசன்னால தான் நம்மளுக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு அது டோட்டலாக ஆட் பண்ணுறப்ப நம்ம மாஸ் ரெண்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நாட் ஈக்குவல் டு த ரைட் ஹேண்ட் சைடு. ஏன் மேம், எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, லெட் மீ கோ ஃபார் திஸ் டாபிக் ஃபர்ஸ்ட். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் பைண்டிங் எனர்ஜினா என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து மாஸ் டிஃபெக்ட் பற்றி எல்லாம் பேசிடலாம். ஓகே, ஸோ லிசன், இங்கே வந்து ஒரு 4 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல ஒரு 4 நியூட்ரான்ஸ் இருக்கு. இதை ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும். எப்படி, நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்மளால என்ன பண்ண முடியும், இப்போ ஒரு கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பவுல் இருக்கு, அந்த பவுலில் நான் ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கரையை கொட்டுறேன். சர்க்கரையை கொட்டுறேன். அடுத்தது நான் உப்பை கொட்டுறேன். ஓகேவா, கொட்டின உடனே ரெண்டும் மிக்ஸ் ஆயிருமா? மிக்ஸ் ஆகாது. சர்க்கரை கீழே அப்படியே இருக்கும், மேலே உப்பு அப்படியே இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு லெட் ஒன்று போட்டு க்ளோஸ் பண்ணி அந்த பவுலை நல்லா இப்படி வந்து என்ன பண்ணுறேன், மிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, அப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப என்னாகும், உப்பும் சர்க்கரையும் ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். என்ன ஆக ஆரம்பிக்கும், உப்பும் சர்க்கரையும் ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, எப்படி மேம் இது நடக்குது, பிகாஸ் வி ஆர் கிவிங் அன் எனர்ஜி. ஸோ தட் மீன்ஸ் இது ரெண்டுத்தையும் நான் ஒரே நியூக்ளியஸ்குள்ளார எடுத்துட்டு வரணும், எடுத்துட்டு வரணும்னு நினச்சேன் அப்படின்னா நான் சில எனர்ஜிஸை கொடுக்கணும். அப்போ அந்த எனர்ஜி என்னவாகும்னு கேட்டிங்கன்னா, அந்த எனர்ஜி எப்படி கொடுப்போம் அப்படின்னா, வெளியிருந்து ஒரு எனர்ஜி வருமா மேம், அப்படிலாம் கிடையாது. இதில் இருக்கிற சில மாஸ் என்ன பண்ணும், எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இதில் இருக்கிற சில மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். புரிஞ்சுதா, சில மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இந்த சில மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறத தான் நம்ம பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த எனர்ஜியை வச்சுதான் சில மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி இது ரெண்டுத்தையும் பைண்ட் பண்ணி வச்சுக்குது. ஓகே, அப்ப சில மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, இதைத்தான் நம்ம பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சில மாஸ் இருக்கு இல்லையா, இந்த சில மாஸ் இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we are calling it as mass defect. எவ்வளவு மாஸ் நம்மளுக்கு எனர்ஜியா மாறி அந்த நியூக்ளியஸை உருவாக்குறதுக்கு பாடுபடுதோ அதைத்தான் நம்ம மாஸ் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம மாஸ் டிஃபெக்ட்ஸ் நம்மளோட டெல் எம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். ஓகே, அப்ப எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறப்ப என்ன ஆகும், சில மாசஸ் அடிப்படத்தான் செய்யும். அதுதான் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ட் ஆகி தான் நியூட்ரான் அண்ட் புரோட்டான்ஸ் எல்லாம் இப்படி பிடிச்சிட்டு நிக்குது, பைண்ட் பண்ண முடியுது.
ஓகே, ஸோ அப்போ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் மாஸ் ஆஃப் நியூக்ளியான்ஸ் மைனஸ் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஓகேவா, மாஸ் ஆஃப் தி நியூக்ளியஸ் என்னது, அது கேபிட்டல் M. ஓகே, அதிலிருந்து நியூக்ளியான்ஸோட செப்பரேட் மாசஸ் எல்லாம் நம்ம வந்து மைனஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ கவனிங்க, ஸோ MP அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த புரோட்டான். அப்போ எவ்வளோ புரோட்டான் இருக்குன்னு நம்ம எழுதணும் இல்லையா, இது வந்து ஒரு புரோட்டானோட மாஸ். அப்போ எனக்கு 4 புரோட்டான் இருக்குன்னா அப்போ அந்த இடத்துல Z எழுதணுமா இல்லையா, ஸோ Z இன்டூ மாஸ் ஆஃப் தி புரோட்டான் பிளஸ் Mn. Mn என்னது, மாஸ் ஆஃப் தி நியூட்ரான். ஓகேவா, மாஸ் ஆஃப் தி நியூட்ரான். அப்போ எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்குன்னு தெரியணும் இல்லையா, இது ஒரு நியூட்ரானோட மாஸ். அப்போ எவ்வளோ நியூட்ரான் இருக்குன்னு தெரியணும் இல்லையா, அப்போ N இஸ் ஈக்குவல் டு A மைனஸ் Z அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், இதை எழுதியிருக்காங்க. இது அப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அந்த ஆன்சர் அது தான் மாஸ் டிஃபெக்ட். அந்த மாஸ் டிஃபெக்ட் தான் என்னவா மாறி இருக்கு, பைண்டிங் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ரெண்டுத்தையும் இப்படி இழுத்து பிடிச்சிக்குது. ஓகேவா, பைண்ட் பண்ணுறதுக்கு உதவுது. அதே பைண்டிங் எனர்ஜியை நம்ம வந்து இப்போ பைண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்கு, மறுபடியும் அதே பைண்டிங் எனர்ஜியை நம்ம வெளியே இருந்து கொடுத்தோம் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி கேன்சல் ஆகி மறுபடியும் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸ் வில் பி, புரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து தனித்தனியாக போயிடும், நியூக்ளியஸ் உடஞ்சிரும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் ஒருவேளை எனக்கு ஆட்டம்க்கு கேட்குறாங்க, மேம் ஆட்டம் இந்த மாதிரி பைண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மாஸ் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னா இருக்கு. அப்போ ஒரு வேளை ஆட்டம்க்கு கேட்குறாங்கன்னா இந்த இடத்துல யார் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகணும், எலக்ட்ரானும் ஆட் ஆகணும். ஸோ தட் மீன்ஸ் Z இன்டூ MP பிளஸ் Z இன்டூ ME பிளஸ் A மைனஸ் Z இன்டூ MN ஹோல் மைனஸ் மாஸ் ஆஃப் த ஆட்டம், ஹோல் மைனஸ் மாஸ் ஆஃப் தி ஆட்டம். அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதுறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுது, நம்ம ஆட்டம்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு இருக்க அந்த எனர்ஜி வந்து எவ்வளவு மாஸ்னால உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே பசங்களா, கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். கிளியரா இல்லை அப்படின்னா ஒன்ஸ் என்ன பண்ணுங்க, திரும்பவும் அப்படி லைட்டாக ஸ்க்ரோல் முன்னாடி பண்ணி பாருங்க, கண்டிப்பா புரியும். ஓகே, எஸ். அப்போ பைண்டிங் எனர்ஜினா என்னது, தனித்தனியாக இருக்கிற பார்ட்டிக்கலை ஒன்று சேர்த்துறதுக்கு சில மாசஸ் வந்து எனர்ஜியாக மாறும், அதுக்கு பேர் தான் பைண்டிங் எனர்ஜி. அதே எனர்ஜியை இப்போ பைண்ட் பண்ணி இருக்கிற நியூக்ளியஸ்க்கு அதே எனர்ஜியை நான் வெளியிருந்து கொடுக்குறேன் அப்படின்னா உள்ள ஆல்ரெடி ஒரு பைண்டிங் எனர்ஜி, அதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி வெளியிருந்து ஒன்று வருது, அப்போ ரெண்டும் கேன்சல் ஆகி நியூக்ளியஸ் உடையும். அப்போ பைண்டிங் எனர்ஜி இஸ் த ரீசன் நியூக்ளியஸ் உருவாகிறதுக்கும் நியூக்ளியஸ் உடையறதுக்கும். ஓகே, ஸோ த எனர்ஜி ரெக்வயர்ட் டு பிரேக் த நியூக்ளியான்ஸ் from infinity to form the nucleus. ஓகேவா, அதாவது ஒவ்வொரு நியூக்ளியான்ஸை கொண்டு வந்து அதை நியூக்ளியஸாக மாற்றுறதுக்கு வரக்கூடிய எனர்ஜியை தான் பைண்டிங் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஆனால் அதே எனர்ஜியை கொடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம நியூக்ளியஸை ஸ்பிளிட்டும் பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் இந்த எனர்ஜி எதனால வருது, மாஸ் டிஃபெக்ட்னால வருது. அப்போ நார்மல் எனர்ஜியை mc² அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பைண்டிங் எனர்ஜி வில் பி கால்ட் as, பைண்டிங் எனர்ஜி வில் பி கால்ட் as என்னது, what is the value, del m into c² அப்படின்னு எழுதுவோம், del m into c² அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுவே சப்போஸ் நான் வந்து AMU ஒரு AMUல நான் எழுதுறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம், ஒரு AMUக்கு எவ்வளோ, ஒரு மாஸ்க்கு எவ்வளோ எனர்ஜின்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ ஒரு AMUக்கு என்னது 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்போ சப்போஸ் நம்மளோட டிஃபெக்டிவ் மாஸ் வந்து 3 AMUவாக இருக்கு, அப்போ என்ன பண்ணிடலாம், பைண்டிங் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு AMUவோட வேல்யூ 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட் இன்டூ டெல்லமோட வேல்யூ என்னது 3 AMU. இப்போ ரெண்டுமே AMUனால தானே வந்திருக்கு, அப்போ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ AMUல கொடுத்துருக்காங்களா, ஜூல்ஸில் கொடுத்துருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அதுவே வந்து கேஜியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜூல்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஜூல்ஸில் எப்படி மேம் ரெப்ரசென்ட் பண்ணுறது, வர்ற ஆன்சரை ஃபைனலாக 1.96 × 10⁻⁻19 அப்படி 1.6 × 10⁻⁻19 அப்படின்னு டிவைட் பண்ணிடுங்க, ஜூல்ஸில் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா, AMUவாக இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளோட del m என்னதில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்றப்பட நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். கிளியராக இருக்கா? எஸ். ஸோ இப்போ பைண்டிங் எனர்ஜி பார்த்தாச்சு. இப்போ பைண்டிங் எனர்ஜி பெரிய தலையா அப்படின்னா பெரிய தலை. ஆனால் அதை விட இன்னொருத்தங்க இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம படித்தது மொத்த நியூக்ளியஸ்க்கான பைண்டிங் எனர்ஜி.
ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒவ்வொரு நியூக்ளியான்ஸ்க்கு இதே மாதிரி பைண்டிங் எனர்ஜி இருக்குமா? ஏன்னா அப்படியெல்லாம் ஒவ்வொன்றா பைண்ட் பண்ணி வச்சு தான் ஒரு பெரிய நியூக்ளியஸ் உருவாயிருக்கு. அப்போ நம்ம கம்ப்ளீட் பைண்டிங் எனர்ஜியை விட யார் பெரிய தலை அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நியூக்ளியான்ஸையும் சேர்த்துறதுக்கு நம்ம மைன்யூட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா பைண்டிங் எனர்ஜி, அதுதான் ரொம்ப பெரிய தலை. அதைத்தான் வந்து ஒவ்வொரு நியூக்ளியானை பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பைண்டிங் எனர்ஜியை தான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பைண்டிங் எனர்ஜி பர் nucleons அப்படிங்கிறாங்க. So the average energy required to reduce a nucleon from the nucleus is called பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியஸ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நியூக்ளியான்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இப்படி ஒன்று சேர்த்தறதுக்கு உண்டான எனர்ஜியை தான் வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது வெறும் பைண்டிங் எனர்ஜினா பர் நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், கீழே ஒரு டிவிஷன் சிம்பிள் போட்டு அந்த நியூக்ளியான்ஸ் எழுதணும். நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட மாஸ் நம்பர். அப்போ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட del m into 10 to the power del m into 931 மெகா எலக்ட்ரான் வோல்ட்ஸ் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது நம்மளோட மாஸ் நம்பர். ஓகே, மறந்துடாதீங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எப்படி n/z அப்படிங்கிறது நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டியை வந்து சொல்லுதோ, அதே மாதிரி இந்த பைண்டிங் எனர்ஜி என்ன பண்ணும், நம்மளுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் தான் வந்து நம்ம நியூக்ளியஸோட கம்ப்ளீட் ஸ்டெபிலிட்டியை சொல்லும். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் ஸ்டெபிலிட்டி. இதை வச்சு தான் நம்ம அக்யூரேட்டான ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அக்யூரேட்டான ஸ்டெபிலிட்டியை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த stability of the nucleus, is directly proportional to the stability of the nucleus. Now இத கிராஃபிக்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த கிராஃப்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா இதை வச்சு தான் இனி அடுத்த வர 20 ஸ்லைட்ஸ் நம்ம படிக்க போறோம். ஓகேவா, அதனால இந்த டாபிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபிஷன் ஃபியூஷன் அதெல்லாமே புரியறதுக்கு இதுதான் மெயின் ரீசனாக இருக்க போகுது. ஓகே, ஸோ லிசன். பைண்டிங் எனர்ஜி y ஆக்சிஸ்ல பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் இருக்கு, x ஆக்சிஸ்ல மாஸ் நம்பர் இருக்கு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். நம்ம இந்த இடத்துல யுரேனியம் இருக்கு, இந்த இடத்துல அயன் இருக்கு, ஹீலியம், இந்த மாதிரி நிறைய வந்து என்ன இருக்கு, அதோட எனர்ஜி வைஸ் ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்காங்க. இதுல நம்மளுக்கு யாரு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஸ்டேபிளா இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த ஸ்டேபிளான எலமெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அயன். ஓகேவா, நம்மளோட அயன் இவர் தான் பயங்கர ஸ்டேபிள். ஓகேவா, இவரைத்தான் வந்து நம்ம ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு சொல்றோம். இது மட்டும்தான் பயங்கர வந்து இன்டெலிஜென்ட்லி ஸ்டேபிள் அயன். ஓகே, அப்ப இந்த அயனோட பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கும். இதோட மாஸ் நம்பர் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 56 இருக்கும். இதுதான் ஸ்டெபிலிட்டி, இதுதான் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட், இதுக்கு முன்னாடியும் நிறைய எலமெண்ட் இருக்கு, இதுக்கு முன்னாடியும் நிறைய எலமெண்ட் இருக்கு, இதுக்கு பின்னாடியும் நிறைய எலமெண்ட் இருக்கு. எஸ் ஆர் நோ, முன்னாடி பின்னாடி நிறைய எலமெண்ட் இருக்கு. இது எல்லாமே நம்ம லைட்டர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைட்டர் நியூக்ளியை. லைட்டர் நியூக்ளியைனா என்ன அர்த்தம், n divided by z எப்படி இருக்கும், நம்மளுக்கு லெஸ்ஸர் தேன் 1 ஆக இருக்கும், லெஸ்ஸர் தேன் 1 ஆக இருக்கும். இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஹெவியர் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் பசங்களா, ஹெவியர் நியூக்ளியை அப்படிங்குவோம். which is n divided by z is heavier nuclei which is greater than 1. ஓகேவா, அப்போ கிரேட்டர் தேன் 1. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்று படித்தோம், ஹெவியர் நியூக்ளியா இருக்குது அப்படின்னா நிறைய உள்ளுக்குள்ளார ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட், அப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் சரி, இந்த சைடில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் சரி என்ன ஆகுது, நம்மளுக்கு எப்படியாச்சும் ஸ்டேபிள். அப்போ இது ரெண்டுமே என்னது, நம்மளுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்க போகுது. இதுவும் அன்ஸ்டேபிள், இதுவும் அன்ஸ்டேபிள். ஓகே, இது மட்டும்தான் ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது. ஸ்டேபிள் n/z is equal to 1 அப்படிங்கிற மாதிரி இதுதான் ஸ்டேபிளாக இருக்கு, வேற எதுவுமே இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை, இங்கே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசைப்படும். இங்கே இருக்கிறது என்ன பண்ணும், ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படும். அப்போ இது லைட்டர் நியூக்ளியை. ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும் என்ன பண்ணணும், லைட்டர் நியூக்ளியையில் யார் இருப்பா, லைட்டர் நியூக்ளியையில் we will be having attractive force. ரைட், லைட்டர் நியூக்ளியரில் நம்மளுக்கு என்ன இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும் நியூக்ளியர் ஃபோர்ஸ். அதுவே ஹெவியர் நியூக்ளியர் எப்படி இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். எப்படி இருக்கும், நம்மளுக்கு
ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். எஸ் ஆர் நோ? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா தெரியும். இவ்வளவு நேரம் என்னென்னலாம் படிச்சோமோ அதெல்லாம் நான் இங்க எழுதிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் என்னென்ன படிச்சோமோ அதெல்லாம் நான் இங்க எழுதிட்டு இருக்கேன் இப்ப. ரைட்? அப்ப ஆரம்பத்திலிருந்து கிளாஸ் யார் கவனிச்சீங்களோ உங்களுக்கு இது தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இது அட்ராக்டிவ், இது ரிப்பல்சிவ், இது அன்ஸ்டேபிள், இதுவும் அன்ஸ்டேபிளாக இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இப்போ ஸ்டெபிளைஸ்ட் ஆகணும். அப்ப லைட்டர் நியூக்ளியஸ் ஸ்டெபிளைஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்மளுக்கு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்பதான் இது ரெண்டும் ஈக்குவல் டு 1ஆக வரணும். அப்ப வரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இருக்க லைட்டர் நியூக்ளியை எல்லாம் கம்பைன் பண்ண ஆரம்பிக்கும். இங்க இருக்க லைட்டர் நியூக்ளியை எல்லாம் கம்பைன் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே கம்பைன் பண்ணி நம்மளோட ஸ்டெபிலிட்டி ஸ்டேட் எது வரைக்கும் கம்பைன் ஆகும்? n/z/1 அப்படிங்கிற வரைக்கும் அது கம்பைன்ட் ஆகி ஸ்டெபிலிட்டியை ரீச் பண்ணும். அப்ப இந்த காம்பினேஷன் எப்படி நடக்கும்? இதுக்கு பேர் தான் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்றோம்? நம்ம ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஃபியூஷன் அப்படிங்கிறோம். உடனே அடுத்தது மேம், ஃபியூஷன்னா நியூக்ளியஸ் இப்படி ஒன்று சேரணும். ஆனா அப்படி சேர்றப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? அப்படின்னா ஃபியூஷன் எப்போ நடக்கும்? ஹை டெம்பரேச்சர்ல நடக்கும். ஸோ ஹை டெம்பரேச்சர்ல நடக்கிறப்ப எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸஸ் எல்லாம் கேன்சல் அவுட் ஆயிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்போ 2-3 நியூக்ளியஸை நான் ஒன்னா கம்பைன் பண்ணி ஃபியூஸ் பண்ணி ஸ்டெபிலிட்டிக்கு மாத்துறேன். புரிஞ்சுதா? அண்ணா ஹெவியர் நியூக்ளியைனா என்ன பண்ணணும்? ஹெவியர் நியூக்ளியை குட்டி குட்டியா பிரியணும். அப்ப நான் என்ன பண்றேன்? ஃபிஷன் ரியாக்ஷன் பண்ணி நான் என்ன பண்றேன்? ஹெவியர் நியூக்ளியை துண்டு துண்டா வெட்டி அதை ஸ்டெபிலிட்டிக்கு மாத்துறேன். ஓகே, கிரேட்டரா இருக்கிறத வந்து நான் ஈக்குவல் டு 1ஆக மாத்த நினைக்கிறேன். அப்ப இந்த எனர்ஜி, இந்த பைண்டிங் எனர்ஜி கிராஃப் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுது அப்படின்னா கிளியரா இருக்கும். பிகாஸ் ஈவன் நம்மளுக்கு மாஸ் நம்பர் அதிகமாயிட்டு போக போக கிளியரா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, மாஸ் நம்பர் அதிகமா போயிட்டு போக போக பைண்டிங் எனர்ஜி குறைஞ்சிட்டே போகுது. ஏன்னா உள்ளுக்குள்ளார நிறைய பொருள் இருக்கும், பைண்டிங் எனர்ஜி குறைஞ்சிட்டே போகுது. அப்ப மாஸ் நம்மளுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு மாஸ் நம்பர் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ வந்து நம்மளோட பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் வந்து என்ன ஆயிடும்? நம்மளுக்கு குறைஞ்சிரும். ஓகே, எவ்வளவுக்கு எவ்வளவு இது இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ இது குறைஞ்சிரும். புரியுதா? இதுதான் மெயின் திங். அப்ப குறைஞ்சிச்சுன்னா பிரயோஜனம் இல்லை, அது வெடிக்கிறதுக்கு தான் பார்க்கும். பைண்டிங் எனர்ஜி இல்லை, இப்படி பிடிச்சி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும்? எல்லாம் பிரிஞ்சுட்டு போயிடும். லைட்டா அதை நம்ம சீண்டி விட்டோம்னா போதும், பிரிஞ்சுட்டு போயிடும். ஓகே, அப்ப தீஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஓகே, ஸோ நான் எதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தா வந்து ஸ்டேபிள் இல்லை, ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்லாம் பார்க்கலாம். ஸோ லிசன், எப்போ எல்லாம் நம்மளோட மாஸ் நம்பர் இஸ் லெஸ் தேன் 20 அப்படின்னாலும் அது அன்ஸ்டேபிள். எப்போ மாஸ் நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் 120 அப்படின்னாலும் அது அன்ஸ்டேபிள். கிரேட்டர்னாலும் அது அன்ஸ்டேபிள். பிகாஸ் ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு பாருங்களேன், இதுவும் இருக்கு. ஸோ மோர் ஆர் லெஸ் இது எல்லாமே என்னவாக இருக்கு? 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதுதான் மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி. ஏன்னா Fe தானே மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டி 1. அப்போ 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டியோட எனர்ஜி. அதான் மேக்ஸிமம் எனர்ஜி. அப்போ அந்த எனர்ஜியில் இந்த 3 பார்ட்டிகளுமே இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் மாஸ் நம்பர் ஒரு ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அது என்னவாகத்தான் இருக்கு? அது வந்து நம்மளுக்கு ஸ்டெபிளைஸ்டாகத்தான் இருக்கு. முன்னாடியும் பாருங்க இந்த இடத்துல இது இங்க இருக்க பார்ட்டிகளும் அந்த மேக்ஸிமம் 8.8ல தான் இருக்கு. அப்ப ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ 20ல இருந்து 120 இல்லை 80ல இருந்து 120 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது எப்படி இருக்கும்? ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அப்ப எல்லா ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் எதுக்கு? இந்த நம்பருக்குள்ளார ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துட மாட்டோமா அப்படிங்கறக்காகத்தான் நடக்கும். இந்த நம்பருக்குள்ளார ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்துட மாட்டோமா அப்படின்னு தான் இருக்கும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பைண்டிங் எனர்ஜி அப்படிங்கிறது மேக்ஸிமம் எப்ப? பைண்டிங் எனர்ஜி இஸ் மேக்ஸிமம் 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதுதான் மேக்ஸிமம். ஓகே, டன். இவ்வளோ நேரம் என்ன படிச்சோமோ அதான் படிச்சிருக்கோம். ஸோ ஃபிஷன் ஃபியூஷன் எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. Now let us discuss about nuclear fission and fusion reaction. Okay ma'am, already சொல்லி கொடுத்துட்டீங்க மேம், அப்புறம் எதுக்கு மேம் இது? இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஓகே, இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்குவோம். ஸோ நியூட்ரான், இந்த ஃபிஷன் அண்ட் ஃபியூஷன் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது நம்மளோட நியூட்ரான்.
அண்ட் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நியூட்ரான் வந்து ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. எலக்ட்ரான், புரோட்டான்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தான் கண்டுபிடிச்சாங்க. அதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, சாட்விக் அப்படிங்கிறவர் தான் வந்து அதை டிஸ்கவர் பண்ணார். ஏன் மேம் இந்த நியூட்ரானை மட்டும் இவ்வளோ லேட்டாக டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் ஒரு நியூட்ரானை நான் நியூக்ளியஸ்லேருந்து வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஐசோலேட்டட் நியூட்ரான். ஐசோலேட்டட் நியூட்ரான். அந்த ஐசோலேட்டட் நியூட்ரான் என்னவாக மாறும்னு கேட்டிங்கன்னா, ஒரு புரோட்டானாகவும் ஒரு எலக்ட்ரானாகவும் மாறிடும். அதாவது ஒரு நியூட்ரான், ஒரு ஐசோலேட்டட் நியூட்ரானை நான் நியூக்ளியஸ்லேருந்து நான் வெளியே எடுக்கணும் அப்படின்னா அது என்னவா மாறிடும்? ஒரு புரோட்டானா மாறும், ஒரு எலக்ட்ரானாக மாறும். ஓகேவா? ஒரு எலக்ட்ரானாக மாறும். அது கூட கொஞ்சம் ஆன்டி நியூட்ரினோ அப்படிங்கிற மாதிரி. பிகாஸ் என்ன ஆகணும், நம்மளுக்கு ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணுமா இல்லையா? அதனால ஒரு புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானா மாறிடும். அப்போ ஒரு விஷயத்தை வெளியே எடுத்தா தர நம்ம அதை என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். வெளியெடுக்கிறக்கே சான்சஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அது எல்லா சவால்களையும் தாண்டி தான் சாட்விக் வந்து நியூட்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. அதோட நியூட்ரல் அப்படிங்கிறது அதோட சார்ஜ் அப்படின்னு டிஸ்கவர் பண்ணாரு. அதோட மாஸ் 1.675 × 10⁻⁻27 கிலோகிராம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. ஸோ மாஸ் ஆஃப் நியூட்ரானும் மாஸ் ஆஃப் புரோட்டானும் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தோம்னா நியூட்ரான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நியூட்ரான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டன். ஸோ விச் ஆட்டம் நியூக்ளியஸ் ஹேஸ் நோ நியூட்ரான்? இது ஒரு சூப்பர் கொஸ்டின். இது என்ன பண்ணுங்க, கமெண்ட் நம்மளோட சாட் பாக்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஆட்டம்க்கு நியூட்ரானே இல்லை? மேம் ரொம்ப சிம்பிள் மேம், ஹைட்ரஜனுக்கு தான் மேம் நியூட்ரானே இல்லை. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான், இந்த இடத்துல மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் சேமாக இருக்கு. ஐ மீன் மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பரும் சேமாக இருக்கக்கூடிய நம்மளோட ஹைட்ரஜனுக்கு மட்டும்தான் மேம் நம்மளுக்கு நியூட்ரானே இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் உங்களோட நியூமரிக்கல்ல இன்னும் ஈஸியாக மாற்றுறக்கானது. ஓகே, நான் லெட்ஸ் ரோல் ஃபார் நியூக்ளியர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் நியூட்ரான். இதைத்தான் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். நியூட்ரான் வந்து எப்போ நம்ம வந்து ஒரு ஆட்டம்லேருந்து வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ அது வந்து அன்ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ இட் வில் பி டிவைடட் இன்டு இட் வில் பி, அது என்னவா மாறிடும், எனக்கு ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானாக அது மாறிடும். ப்ளஸ் ஒரு ஆன்டி நியூட்ரினோவை இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, அதனால ஐசோலேட்டட் புரோட்டானை வந்து எடுக்க முடியாது. அது ரொம்ப வந்து எப்படி இருக்கும், நம்மளுக்கு ரொம்பவே வந்து நம்மளுக்கு அன்ஸ்டேபிளாக இருக்கும். டன். ஸோ நான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிஷனை பற்றி படிக்க போகிறோம். இவ்வளவு நேரம் நம்ம படித்தது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் ஒன்று சேர்த்தணும். ஃபிஷன் அப்படிங்கிறது அதிகமான ஹெவியர் நியூக்ளியையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஹெவியர் நியூக்ளியை வந்து n/z ரேஷியோ greater than 1 இருக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 1 மாற்றுறதுக்கு நிறைய வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை துண்டு துண்டாக வெட்டுறோம். ஓகேவா? ஸோ லைட்டர் பார்ட்ஸாக மாற்றுறோம், லைட்டர் நியூக்ளியாக மாற்றுறோம். அப்போ இதில் என்ன இருக்கும், நம்மளுக்கு பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியன்ஸ் கம்மியாக இருக்கிறதுலேருந்து அதிகமாக எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இதை எப்படி மேம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம யுரேனியம் எடுத்துக்கலாம். 236 யுரேனியம் 236 வந்து இந்த கிராஃபில் இங்கே இருந்தது. கரெக்டாக இங்கே இருந்துச்சு யுரேனியம் 236. அப்போ அந்த 236ல் எப்படி இருந்துச்சு, நம்மளுக்கு பைண்டிங் எனர்ஜி ரொம்ப கம்மி, ஹெவியராக இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டோட்டலாக ஒரு நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணுறேன். டோட்டலாக வந்து இது என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூட்ரானை வச்சு பம்பார்ட் பண்ணுறேன். அப்போ நியூட்ரானை வச்சு நான் பம்பார்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுது, அது பிரியுது. ஆல்ரெடி எப்படா பிரியலான்னு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு, ஏன்னா பைண்டிங் எனர்ஜி கம்மி அதுக்கு. அப்போ பிரிஞ்சது என்னவா மாறுது, பேரியமாகவும் கிரிப்டானாகவும் மாறுது. அது கூட 3 நியூட்ரான்ஸ் வெளியே வருது. ஓகேவா? ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் லிபரேட்டட் இன் திஸ் ப்ராசஸ். இது கூட நிறைய எனர்ஜி வந்து வருது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யோர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஸோ இப்படி பிரிஞ்சு வர்றப்ப இது ரெண்டும் என்ன ஆகும், அடுத்தடுத்த கண்டிஷனில் வந்து பிகாஸ் இது வந்து இப்போ ஸ்டெபிலிட்டி ஆகிடும், ஏன்னா 89 தான் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுறதுக்காக இது வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, இந்த மாதிரி பிரிஞ்சுட்டே வருது. ஓகே, இது கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவ்வளோலாம் உங்களுக்கு இப்போ டீட்டெயிலாக தேவையில்லை. ஸோ ஃபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 லைட்டர் நியூக்ளியை வேர் n/z ரேஷியோ இஸ் லெஸ்ஸர் தேன் 1. ஓகேவா?
அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து இன்னும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹெவியர் நியூக்ளியஸாக மாற்றுறோம். அப்போ ஹெவியர் நியூக்ளியஸாக மாற்றுறப்ப என்ன ஆகுது, பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, பர் நியூக்ளியான்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுலேயும் வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. ஓகேவா, அண்ட் இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் ஹை டெம்பரேச்சர். இது எப்போ நடக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் தான் நடக்கும். ஏன்னா ஹை டெம்பரேச்சராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ்லாம் வந்து செயல்படாது. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ் செயல்படாது அப்படின்னா அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன்னோட ஒன்று கம்பைன் ஆகிக்கும். ஏன்னா ஹை டெம்பரேச்சராக இருக்கிறப்ப இதோட வெலாசிட்டிஸ்லாம் அதிகமாக இருக்கும். அப்போ வழியில் யார் வந்தால் என்ன தள்ளி போங்கடா அப்படின்னு போய் எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். ஓகே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் ஸோ ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனோட ஆல்ரெடி கிராஃப் நான் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கிராஃப் என்னது, லைட்டர் நியூக்ளியை எல்லாம் ஃபியூஷன் பண்ணும், ஹெவியர் நியூக்ளியை வந்து ஃபிஷன் பண்ணும். இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய டார்கெட் என்னது, ஒரு பர்டிகுலர் மாஸ் நம்பருக்கு அது வந்துடணும். ஏன்னா ஒரு பர்டிகுலர் மாஸ் நம்பரில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி வந்து 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் மேக்ஸிமம் பைண்டிங் எனர்ஜி கிடைக்கும். அப்போ தான் அது வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். அப்போ தான் அது எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஸோ எப்போ வந்து 20 to 120க்குள்ளார இருக்கும், அதாவது 20 greater than 20 lesser than 120 இதுக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் கிடைக்கும். இது கிடைச்சாதான் அது ஸ்டெபிலிட்டியில் இருக்கும். அப்போ எல்லா ஃபிஷன் ஃபியூஷன்லாம் எதுக்கு நடக்குது, இந்த ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ணுறதுக்காகத்தான் நடக்குது. ஓகே, அப்போ வரதை வச்சு தான் நம்ம கரண்ட் இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஜென்ரேட் பண்ணிக்கிறோம். அப்போ வரதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் ஜென்ரேட்டிங் இட். ஓகே, ஸோ இந்த இடத்துல 2 கம்பேரிசன் ஷார்ட் கொடுத்துருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நியூட்ரான்ஸ் வந்து ஃபிஷனுக்கு தேவை, ஏன்னா அது பிரிக்கிறதுக்கு தேவை. ஓகேவா, ஆனால் நியூக்ளியர் ஃபியூஷனுக்கு ப்ரோட்டான்ஸ் தான் தேவை. ஓகே, ஏன்னா கம்பைன் பண்ணுறோம். ஸோ ப்ரோட்டான்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் இங்கே. இது ஃபிஷன் நார்மல் டெம்பரேச்சர்லேயே நடந்துரும், ஆனால் ஃபியூஷன் வந்து ஹையர் டெம்பரேச்சரில் தான் நடக்கும். ஓகேவா, அப்போ எனர்ஜி ரிலீஸ்ட் எப்படி இருக்கு, எனர்ஜி ரிலீஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் 0.9 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக இருக்கு. அதுவே ஃபியூஷனில் பார்க்குறப்ப எவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்குது, 6 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டாக கிடைக்குது. விச் இஸ் இதில் தான் நம்மளுக்கு அதிகமான எனர்ஜிஸ் கிடைக்குது. ஓகே, அண்ட் எவ்வளோ % ஆஃப் மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1% ஆஃப் மாஸ் என்னவாயிருது, எனர்ஜியாக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. இங்கே 0.75% மாஸ் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அது என்ன ஆகுது, அது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, மாஸ் இஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. And now fissionable materials are expensive. This is very expensive. இது அப்படி இல்லை, ஏன்னா லைட்டர் நியூக்ளியை தானே, அப்போ இது வந்து சீப்பராக கிடைச்சிரும். ஓகே, இது வந்து இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே பயங்கர ஹார்ம் ஃபிஷனில் நடக்கிறது. ஃபியூஷனில் நடக்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டுத்துலேயுமே ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ரெண்டுத்துலேயுமே என்ன நடக்குது, ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் தான் வந்து கண்டிப்பாக ப்ரொடியூஸ் ஆகுது. அண்ட் இதில் வந்து 0.1% தான் வந்து போயிருக்கு. இதுலேயும் வந்து மோர் ஆர் லெஸ் இதுவும் 0.1 தான். எக்ஸாக்டாக பார்க்குறப்ப இது கொஞ்சம் கம்மி, இது கொஞ்சம் கம்மி, ரைட், இது கொஞ்சம் கம்மி. ரெண்டுத்துலேயுமே வரக்கூடிய அவுட்புட் என்னது, ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் தான் கிடைக்குது, காமா ரேடியேஷன்ஸ் இதெல்லாம் தான் கிடைக்குது. ஓகே, அதனால கீப் திஸ் இன் யோர் மைண்ட். ஸோ now the next topic is Q factor. இவ்வளவு நேரம் மேம் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம படிச்சோமே, அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுதா இல்லை அப்சர்வ் ஆகுதான்னு நான் தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் சில ரியாக்ஷன்ஸில் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அது நடக்கும். பிகாஸ் ஃபியூஷனில் என்ன பண்ணும், எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அது நடக்கும். இன்னொரு ஃபிஷனில் வந்து எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிடும். ரைட், அப்போ எனர்ஜி அப்சர்வ் ஆகுதா ரிலீஸ் ஆகுதான்னு நான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா Q ஃபேக்டர் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸோதெர்மிக், எக்ஸோ அப்படின்னா ரிலீஸ்னு அர்த்தம், எண்டோ அப்படின்னா அப்சர்வ் அப்படின்னு அர்த்தம். இதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த Q வேல்யூவோட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. Q வேல்யூவோட ஃபார்முலா இஸ் நத்திங் பட், சிம்பிளாக சொல்லணும்னா Q வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட், பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் minus binding energy of product into C square, into C square. இது வந்து ஜூல்ஸ்ல கிடைக்கிறது.
இது வந்து நமக்கு ஜூல்ஸ்ல ஆன்சர் கிடைக்கும். மேம் ரியாக்டன்ட்னா ப்ராடக்ட்னா என்ன மேம்? ரியாக்டன்ட் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, ப்ராடக்ட் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. அண்ட் இது பைண்டிங் எனர்ஜி. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் கிடையாது. பைண்டிங் எனர்ஜி. ஒருவேளை கொஸ்டின்ல பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா மேம் ஒன்றும் இல்லை, முன்னாடி நியூக்ளியான்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, முடிஞ்சுது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ நான் இப்போ Q வந்து எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, Q எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோதெர்மிக் நடக்கும். எக்ஸோ நடக்குது அப்படின்னா எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். எனர்ஜி என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இங்க மைனஸ் நடக்குது. அப்ப இந்த வேல்யூ பாசிட்டிவா வரணும்னா யார் ஸ்ட்ராங்கரா இருக்கணும்? இந்த முன்னாடி இருக்கிற வேல்யூ ஸ்ட்ராங்கரா இருந்தா தான் இதை மைனஸ் பண்றப்ப எனக்கு பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் எப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும், எப்போ நம்மளுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் அதிகமாக இருக்கிறப்ப, பைண்டிங் எனர்ஜி ஆஃப் ரியாக்டன்ட் அதிகமாக இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோதெர்மிக் கிடைக்கும். இதுவே எண்டோதெர்மிக் அப்படின்னா Q வேல்யூ நெகட்டிவ், ஏன்னா லெஸ்ஸர் தேன் 0. ஸோ Q வேல்யூ நெகட்டிவ், அப்போ எனக்கு எண்டோதெர்மிக் கிடைக்கும். ஸோ எண்டோதெர்மிக் கிடைக்குது அப்படின்னா எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ யார் அதிகமாக இருக்கணும்? இது அதிகமா இருக்கணும். இது அதிகமா இருந்தா தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் நெகட்டிவ்ல கிடைக்கணும். ஸோ பைண்டிங் எனர்ஜி ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைடு ஷுட் பி கிரேட்டர். ஓகே, அப்போ இதை வச்சு எனர்ஜி ரிலீஸ், எனர்ஜி அப்சர்வ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் இதை வந்து நான் நிறைய ஸ்டார் போடுறேன் பிகாஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டார் போடுறேன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ பசங்களா கிளியரா இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேக்ஸிமம் டவுட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிகாஸ் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான டாபிக்ஸ் தான். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். ரைட், ஸோ நான் let's roll for our previous year questions. That said, இந்த யூனிட்டோட கம்ப்ளீட் கான்செப்ட் எல்லாம் முடிச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி இது ஒரு கியூட்டான யூனிட். சார் இது ரொம்ப கியூட்டான யூனிட். இப்போ என்ன பண்ணிடலாம்? இவ்வளோ நேரம் படிச்சதை உள்ள வச்சு நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? டெஃபினட்டாக பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2020ல கேட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. The energy equivalent of 0.5 gram of a substances. Energy equivalent of a 0.5 gram of substances. அதாவது கிராம்ல கொடுத்துருக்காங்க. அப்ப மாசை நம்ம என்ன பண்ணணும்? கேஜிலேயே வச்சுக்கணும். ஏன்னா இங்க ஜூல்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ஏஎம்யூல போட்டோம்னா மெகா எலக்ட்ரான் வோல்ட்டா மாறிடும். அப்ப 0.5 கிராம நான் எப்படி கிலோகிராமா மாத்தணும்? 0.5 × 10⁻³ அப்படின்னு போடணுமா? அப்பதான் அது கிலோகிராமா எனக்கு கிடைக்கும். ஓ சாரி, -3, ஏன்னா அப்பதான் அது கிலோகிராமா மாறும். இதை கிலோகிராம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ எனர்ஜி ஈக்விவலன்ஸ் ஃபார்முலா என்னது? மாஸ் இன்டூ c² ஜூல். அப்போ மாஸ் வந்து 0.5 × 10⁻³ இன்டூ 3 × 10⁸ ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? வாட் இஸ் கோனா பி யுவர் ஆன்சர்? What is going to be your answer? என்ன ஆன்சர் கிடைக்கும்? So you will be getting 4.5 × 10⁻13 அப்படிங்கிறது தான் ஆன்சர் கிடைக்கும். 4.5 × 10⁻13 ஜூல்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, சால்வ் பண்ணி பாருங்க பார்க்கலாம். So the next question is, two nuclei have their mass number in the ratio 1:3. ஓகேவா? மாஸ் நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க? மாஸ் நம்பர் வந்து மாஸ் நம்பர்னா ஏ தானே. ஸோ A1:A2 வந்து 1:3 கொடுத்துட்டாங்க. த ரேஷியோ ஆஃப் தயர் டென்சிட்டி 2018 கேட்டிருக்காங்க. அப்போ டென்சிட்டியோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் நல்லா படித்தவங்களுக்கு தெரியும், டென்சிட்டி டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ் நம்பர். ஸோ இது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் ஏ. புரியுதா பசங்களா? பிகாஸ் டென்சிட்டி எதையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ 1:1 அப்படிங்கிறது ஆன்சர். எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்க. ஓகே, படிச்சனால தெரியுது, படிக்கலைன்னா இதுவும் கஷ்டமான கொஸ்டின் தான் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஓகே, ஸோ now here comes the next question. Here comes the next question, which is 2005ல கேட்ட கொஸ்டின். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ்ல இருந்து ஜேஇல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ now fission of nuclei is possible because the binding energy per nucleons in them is. அதாவது நியூக்ளியான்ஸ்ல இருக்கக்கூடிய பைண்டிங் எனர்ஜி எப்படி இருந்தா ஃபிஷன் பாசிபிள்? குறைவாக இருக்கணும். எஸ், ரொம்ப குறைவா இருக்கணும். ஸோ
டிக்ரீஸ் வித் மாஸ் நம்பர் அட் ஹை டெம்பரேச்சர். அதாவது எப்படி இருக்கணும், n/z ரேஷியோ வந்து எப்படி இருக்கணும், நம்மளுக்கு கிரேட்டர் தேன் 1 இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகாது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கு. அப்போ பைண்டிங் எனர்ஜி வந்து கம்மியாயிடும். அப்போ மாஸ் நம்பர் இன்க்ரீஸ் ஆக பைண்டிங் எனர்ஜி நம்மளுக்கு குறைஞ்சிருது. பைண்டிங் எனர்ஜி குறைஞ்சுதான் இருக்கு. அப்போ பைண்டிங் எனர்ஜி குறைவா இருக்கிற இடத்துல தான் நம்ம ஃபிஷன் வந்து என்ன பண்ண முடியும், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ த பெர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. எஸ், ஸோ த பெர்ஃபெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. பி இஸ் யுவர் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, நவ் ஸோ பசங்களா, தட்ஸ் இட் ஃபார் தி டே. இன்னைக்கு நம்ம நாள் இனிய நாளாக முடிஞ்சிருச்சு. யூனிட்டை கம்ப்ளீட்டாக நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த ஒன் ஷாட்டில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது தைரியமாக படிச்சுட்டு போங்க. டெஃபினட்டாக யூ கேன் அட்டன் question. ஓகே, அண்ட் ஹோம்ஒர்க் question இருக்கு, மறக்காம என்ன பண்ணிருங்க அப்படின்னா இதை முடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு யோவோட போடுங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன ஒன் ஷாட் வேணும் அப்படிங்கறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் யோர் ஹோம்ஒர்க் question. ஓகே, மறக்காம இந்த ஹோம்ஒர்க் question முடிச்சு என்ன பண்ணிடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இன்ற நாள் இனிய நாளாக முடிந்து விட்டது. ஒரு வழியாக நியூக்ளியை வந்து நம்ம ரிவைஸ் பண்ணி முடிச்சுட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் பேஷன்ஸ் பசங்களா. உங்களோட எனர்ஜி தான் எங்களோட சக்ஸஸ். ஸோ எனர்ஜெட்டிக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. என்னென்ன முடியுமோ எங்கள் சைட்லேருந்து வி வில் பி டூயிங். ஓகே, ஐ வில் பி டூயிங் 100% ஃபார் யுவர் ஃபிசிக்ஸ் சக்ஸஸ். ஓகே, அண்ட் வெற்றி அண்ட் மாரா பேட்ச் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ வெற்றி அண்ட் மாரா பேட்ச்சில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது. யூ கேன் கால் தேம் அண்ட் யூ கேன் என்கொயர் இட். ஓகே, ஸோ இந்த நோட்ஸ் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. இதுதான் நம்மளோட கியூஆர் கோட். இந்த கியூஆர் கோடை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு செஷன் நோட்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் பசங்களா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி டே. இன்று நாள் முடிந்து விட்டது. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு செஷனில் உங்களை சந்திக்கிறேன். until then it's me, your Shobi ma'am. No fear when Shobi ma'am is here. நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம் பசங்களா. டேக் கேர் எவ்ரிவன். பை.